Good evening everyone. Welcome to Vidikal Study Center. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஓகே ஃபைன். ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A ஓகேங்களா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட்டில் நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்க்கான ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்களை இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக ரிவிஷன் பண்ணிடலாம். QA செஷனில் வந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணாமல் மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னாலே வந்து கான்செப்ட் ஓரியன்ட் தான் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கான்செப்ட்ஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குயிக்காக நம்ம எவ்வளோ வேகமாக ரிவைஸ் பண்ண முடியுமோ ரிவைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம QA செஷன் ப்ரொவைட் பண்ணுறப்ப ஏர்லி மார்னிங் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட சேர்த்து சரிங்களா. ஸோ அப்படி வர்றப்ப நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி QA செஷன்லேயே உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்க்கான QAவும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதில் வந்து நம்ம QA டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ டுடே வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸை கொஞ்சம் வேகமாக நம்ம கோ த்ரூ பண்ணிவிட்டு ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கலாம் சரிங்களா. டவுட் இருந்தால் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ரிவைஸ் பண்ண போகிறதுனால நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஒரு சின்ன உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பொதுவாகவே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரும். 1.5 மார்க்ஸ் வச்சாலும் 22.5 மார்க்ஸ் வந்து வரப்போகுது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து கம்ப்ளீட்டாக. ஸோ அதில் வந்து பாசிபிளி நமக்கு வந்து ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கேட்கலாம், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்மளுடைய ஐடியாலஜி. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். நீ பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. நமக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்கும். பார்த்தோன்னே நம்ம இவ்வளோ இருக்கே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படிலாம் இல்லை சரிங்களா. நம்ம கான்செப்ட் வந்து ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்சிடலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபஸ்ட் கிளாஸோடைய ஒரு சின்ன கிளான்ஸுங்கிறதுனால நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நம்ம பிரிச்சிருந்தோம் சரிங்களா. அதில் வந்து மொத்தமாக ஒரு 8 பார்ட் தான் இருக்குது. ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்னால் என்ன, ஸ்டோரேஜ் டிவைசஸ்னால் என்ன, CPU என்ன அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3மே ஒரு கேட்டகரி. அடுத்து சாஃப்ட்வேர் டைப்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா அண்ட் அப்ளிகேஷன்ஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இன்புட் டிவைசஸ் பார்த்துருந்தோம், அவுட்புட் டிவைசஸ் பார்த்துருந்தோம். இன்புட் டிவைசஸ் ஏதாவது சொல்ல முடியுங்களா யாராவது? சேட் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்புட் டிவைசஸ். ஸோ இது ரிவிஷன் கிளாஸ். நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் ஆன்சர் சொல்ல நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். கீபோர்டு சூப்பர். கீபோர்ட்லேருந்து மவுஸ், மானிட்டர், அவுட்புட் டிவைசஸில் வரும். சார். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டிவைசஸ் வந்து இருக்குது. உள்ளே போகும்போது பார்க்கலாம் நம்ம இப்போ சரிங்களா. சின்ன குயிக்காக நம்ம வந்து பார்க்கலாம் எல்லாமேவும். ஸோ இன்புட் டிவைசஸ் ஒரு ஓரமாக பிரிச்சிடணும், அவுட்புட் டிவைசஸ் பிரிச்சிடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி டைப்ஸில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது பொதுவாகவே. அதில் பிரைமரி மெமரினா என்ன, செகண்டரி மெமரினா என்ன, ரேம்னா என்ன, ரோம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து வரும். அதுவுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் சரிங்களா. அதனால் உங்கள் எல்லாருக்குமே தெரிய வாய்ப்புகள் இருக்குது. நான் உள்ளே போகிறப்ப கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. தமிழ் அர்த்தங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழ் எழுதுகிறவங்க சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கான எக்ஸாக்டான டெக்னிக்கல் வேர்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ ரேம் நேரடி அணுகல் நினைவகம், ரோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படிக்க மட்டும் நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. PROM அப்படின்னா நிரலாக்கு படிக்க மட்டும் நினைவகம், EPROM அளிக்கக்கூடிய படிக்க மட்டும் நினைவகம், EEPROM அப்படின்னு சொல்கிறது மின்சாரத்தால் அளிக்கும் மற்றும் நிரலாக்கு படிக்க மட்டும் நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸில் நம்ம பார்த்துருவோம். இன்புட் டிவைசஸ்லேருந்து அவுட்புட் டிவைசஸ் பார்த்துட்டு மெமரி டைப்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேம் அண்ட் ரோம் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதே கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி பற்றி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. பிரைமரி மெமரியிலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேமும் ரோமும் வந்துடும் ஓகேங்களா. ஸோ செகண்டரி மெமரின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. பட் அதோடைய ஒர்க்கிங் ஐடியாலஜி, ஒர்க்கிங் மெக்கானிசம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை கேட்டகரைஸும் பண்ணிட்டோம் ஆல்ரெடி சரிங்களா. ஸோ அப்போ ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் தான். ஏன் நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம்? இது எல்லாமே ஏதாவது ஐடியா சொல்ல முடியுங்களா? சிம்பிளாக ஒன்லைனில் நம்ம கிளாஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே சொல்லிடுவீங்க. எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க், CD, DVD, ப்ளூரே, SSD, இது SSDன்னு போட்டிருப்பேன், SSD சரிங்களா, சாலிட் ஸ்டேட் டிரைவ் ஓகேங்களா. அதே மாதிரி ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ்னால் பென் டிரைவ், இந்த மாதிரியான விஷயங்கள் சரிங்களா. ஸோ இது எல்லாமே ஏன் நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம், செகண்டரி மெமரி டைப்ஸ்னு சொல்கிறோம்? ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல முடியுங்களா யாராவது? நீங்கள் சாட்டும் பண்ணலாம், நீங்கள் ஆன்சரும் சொல்லலாம் தாராளமாக. கம்ப்யூட்டர்லேயே அட்டாச் ஆகியிருக்காது சார். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல பாயிண்ட். என்னென்னா நல்லா பாருங்கள், நம்மளுடைய மதர் போர்டோட இதெல்லாம் டேரெக்டாக அட்டாச் ஆகிருக்காதுன்னு சொல்கிறாங்க சார் ஓகேங்களா. அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ.
பட் அதுதான் பிரைமரி கன்சர்னா, பிரைமரி ஐடியாலஜியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ சார் நீங்கள் ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேஷன் சொல்ல முடியுங்களா? இப்போ பிரைமரி மெமரியில் வந்து டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும், செகண்டரி மெமரியில் வந்து டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும்? சார் சொன்னது ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட் ஆக்சுவலாக, சரிங்களா? ஏன்னா அது வந்து டேரக்டாக அட்டாச் ஆகிருக்காது. ஃபைன். எக்ஸ்டர்னலாக நம்ம கொண்டு வருவோம் இந்த டிவைசஸ் எல்லாமே. எக்ஸ்டர்னலாக தான் இருக்கும், மதர் போர்டோட அட்டாச் ஆகாமல் தனியாக இருக்கும். இந்த இந்த ரெண்டு டைப்லையுமே எப்படி டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும்? பிரைமரி மெமரி டைப்ஸில் எப்படி ஸ்டோர் ஆகும், செகண்டரி மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகும் டேட்டா? எந்த அளவுக்கு அது நீடிக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா? உதாரணத்துக்கு பிரைமரி மெமரி எடுத்துக்கலாம், ரேம் எடுத்துக்கும். ரேமில் ஒரு டேட்டா வந்து எவ்வளோ நேரம் நீடிக்கும் யாராவது சொல்ல முடியுங்களா? கரண்டா நம்ம யூஸ் பவர் இருக்கிற பண்ணதெல்லாம் வரைக்கும். மெமரியில இருந்து யூஸ் பண்ணுவோம். மேம் சொன்னது ரைட்டு தான், சார் சொன்னது ரைட்டு தான். சார் வந்து பவர் இருக்க வரைக்கும் சொன்னாங்க, மேம் வந்து கரண்ட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவல் கான்செப்ட் சொன்னது தான் என்னன்னா, நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சிஸ்டம் லேப்டாப் வந்து சடவுன் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேமில் தற்காலிகமாக சில டேட்டாஸ் வந்து பதிஞ்சிருக்கும். அதில் தான் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம், தெளிவாக சொல்லணும்னா. ஸோ அதனால தான் சொல்கிறோம் பிரைமரி மெமரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது முதன்மை நினைவகம் ஏன் சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு செயல்பாடு நடந்தாலும் கம்ப்யூட்டருக்குள்ள அதில் தான் நடக்கும். அது அதோடைய துணையோட தான் நடக்கும், சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பிரைமரி மெமரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி செகண்டரி மெமரி வந்துட்டிங்கன்னா, 2ஆம் நிலை நினைவகம் வந்துட்டிங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம டேட்டாவை, சரிங்களா? இப்போ ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறோம், ஒரு எடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம இன்னும் 1 வருஷம் கழிச்சு கூட எடுத்து பார்த்துக்கலாம், அல்லது ஒரு 6 மாதம் கழிச்சு கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லாங் டேர்மாக ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம ஸ்டோர் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ஒர்க்கிங் மெக்கானிசமை பொறுத்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன், ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால, சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ்னா என்ன சார்? HDD வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ், மேக்னெட்டிக் மூலமாக அந்த மெக்கானிசம் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நம்ம ஆல்ரெடி HDDயை பற்றி நிறையவே பார்த்துட்டோம் கிளாஸஸில். ஸோ அது அந்த அந்த செஷன் போகிறப்ப நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரீகால் பண்ணிக்கலாம் HDD பற்றி, சரிங்களா? அதே மாதிரி CD, DVD, ப்ளூரேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது அந்த ஒரு மெக்கானிசம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும், ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி இலை வட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காந்த வட்டுகள் சொல்லுவாங்க, வன்வட்டு. ஹார்ட் டிஸ்கோட தமிழ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வன்வட்டு. கண்ணாடி இலை வட்டுகள்னு சொன்னால் குறுவட்டு, டிஜிட்டல் வெர்சடைல் வட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூரே வட்டு. இதெல்லாமே தமிழ் நேம்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கண்ணாடி இலை வட்டுகள் மூலமாக நமக்கு வந்து ஆப்டிக்கலாக இருக்கும், சரிங்களா? இந்த டெக்னாலஜி தான் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேருமே அது வந்து இந்த கேட்டகரைசேஷனில் வந்துடும். அப்புறம் வந்து ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் டிவைசஸ், சாலிட் ஸ்டேட் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ SSD பாருங்கள், SSDங்கிறது எதுக்கான மாற்று யாராவது சொல்ல முடியுங்களா? 1 செகண்ட். SSD அப்படிங்கிறது எந்த டிவைஸுக்கான மாற்று? மேபி இதை கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். சாலிட் ஸ்டேட் டிரைவ், திடநிலை வட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்டோரேஜுடைய ஒரு மாற்று? சார் டிவிடியா? இல்லைங்க மேம், ஹார்ட் டிஸ்க். எக்ஸாக்ட்லி, ஹார்ட் டிஸ்க், ஓகேங்களா? ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்வான்ஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SSD. இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விண்டோஸ் லேப்டாப்பாக இருக்கட்டும், எந்த மாதிரி லேப்டாப்பாக இருந்தாலும் அந்த லேப்டாப்பில் உங்களுக்கு 500 GB அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க உங்ககிட்ட. சார் உங்களுக்கு வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க் வேணுமா, இல்லை 256 GB சாலிட் ஸ்டேட் SSD வேணுமா சார்னு கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அவங்கக்கிட்ட, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பிசி வந்து பில்ட் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். எந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு மென்பொருள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, படிப்போம் நம்ம, அந்த பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு மென்பொருள்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அமைப்பு மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி OS அப்படிங்கிறது சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வந்துடும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, வேர்ட் ப்ராசஸர், ஸ்ப்ரெட்ஷீட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி இப்போ ஜூம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் பயன்பாட்டு மென்பொருட்கள், அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து பயன்பாட்டு மென்பொருட்கள் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் என் சிஸ்டமில், ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதை நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்காக ஒரு ஸ்பெசிஃபைடாக நான் ஒரு தனியாக ஒரு SSD வாங்கி, ஒரு 256 GB SSD வாங்கி
அதை வந்து வச்சு அதில் வந்து ஓஎஸ் வந்து அதில் ரன் ஆகட்டும், அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் ஆகுதுன்னா அதில் இன்ஸ்டால் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன்ஸை வந்து நிர்வகிக்கிறதுக்காக நான் வந்து எஸ்எஸ்டி வச்சுக்கிட்டேன். ப்ளஸ் என்னோட ஃபோட்டோஸ், மூவிஸ், இந்த மாதிரி பர்சனல் டேட்டாஸ் இருக்கு இல்லைங்களா, அதை லாங் டேர்மாக நான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு கொஞ்சம் சீப்பாக காஸ்ட் வந்து அதிகமாக போகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்க் வந்து நான் பார்த்தேன். 500 GB ஹார்ட் டிஸ்க் வந்து போட்டுக்கிட்டேன். சரிங்களா, அப்போ 256 SSD 500 GB வந்து ஹார்ட் டிஸ்க் நான் வந்து யூஸ் பண்ணேன். அப்போது இதில் ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எஸ்டிக்கும் என்ன சார் சம்மந்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்கை விட எஸ்எஸ்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அப்போ நம்ம ஒரு ஓஎஸ்ஏ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் எஸ்எஸ்டியில் அப்படின்னு சொன்னால் அந்த ஓஎஸ் ப்ராசஸ் ஆகக்கூடிய டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப வேகமாக வந்து ரன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வரக்கூடிய லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த 3 செகண்டில் உங்களுக்கு சிஸ்டம் வந்து லாகின் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோடைய ப்ராசஸிங் ஸ்பீட். அப்போ எது வந்து இந்த ப்ராசஸிங் ஸ்பீடை கொடுக்குது? அப்போ ஹார்ட் டிஸ்க்குக்கும் சாலிட் ஸ்டேட் டிரைவுக்கும் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மெக்கானிசம் டிஃபரன்ஸ் என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதையுமே யாராவது சொல்ல முடியுங்களா? அப்போ ஏன் இது இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுது? இதை ஏன் அட்வான்ஸ்னு சொல்கிறோம் எஸ்எஸ்டியை? அப்போ அது அந்த ஹார்ட் டிஸ்க்குக்கும் சாலிட் ஸ்டேட் டிரைவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒர்க், அந்த மெக்கானிசம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ரன்னிங் மெக்கானிசம், அதுக்கான ஐடியாலஜி என்ன? சிம்பிளாக சொன்னால் போதும் ஒரு லைனில். ஓகேங்களா, ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்ன இருக்கும், எஸ்எஸ்டிக்குள்ளே என்ன இருக்கும்? ஹோப்ஃபுல்லி இதுவுமே ஒரு கொஸ்டினாக வந்துச்சு. இதில் நம்மளுடைய புக் பேக்லேயே இருக்குது இந்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கும் உங்களுக்கு நான் இப்போ கேட்ட கொஸ்டினே. யாராவது சொல்ல முடியுங்களா? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கு இல்லைங்களா, ஹார்ட் டிஸ்க், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டை வச்சு ஒரு சிடி மாதிரி ஒரு டிரைவ் வந்து சுற்றும். சரிங்களா, அப்போ அதில் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா, அது ஒரு முக்கியமான காரணம். மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அதிகன்றதுனால அதில் வந்து டேட்டாவை ரீட் பண்ணக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறோம் ஹார்ட் டிஸ்கில். அதே மாதிரி சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதில் எந்த விதமான ஒரு மூவிங் பார்ட்டுமே கிடையாது. அசைகிற பொருட்கள் வந்து அதில் எதுவுமே கிடையாது. அது வந்து பென்ட்ரைவில் எப்படி நம்ம வச்சுருக்கோம், ஸோ பென்ட்ரைவ்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அசைகிற பொருட்களும் கிடையாது. அதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வித்தியாசம். அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். நம்ம ரொம்ப டெப்த்தாக போகணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த அளவுக்கு டீட்டெயில் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஹார்ட் டிஸ்க் நம்ம 1 வட்டு யூஸ் பண்ணுறோம், திடநிலை வட்டு எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறோம்னா அது ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம், என்ன வித்தியாசம், எதனால எஸ்எஸ்டி வந்து அட்வான்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லைங்களா 1 வட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அதில் வந்து மூவிங் பார்ட் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் டேட்டா ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிங் டு எஸ்எஸ்டி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் எஸ்எஸ்டியில் திடநிலை வட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங் பார்ட் கிடையாது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும்ன்றது ஒரு கிளைம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பெஸ்ட் கிளைம்னு எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா, அதே மாதிரி ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய ஒர்க்கிங் மெக்கானிசமே வேறு. லைட்டை வச்சு டேட்டாவை ரீட் பண்ணும். சரிங்களா, லைட்டை வச்சு டேட்டாவை ரீட் பண்ணுறதுனால அது ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸில் வந்து வந்துடும். ஓகேங்களா, அதனால தான் அது சிடி, டிவிடி, ப்ளூரேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்னும். ஓகேங்களா, அந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து லைட்டு வந்து பட்டு அது மூலமாக டேட்டா வந்து ரீட் ஆகும். சரிங்களா, ஸோ அந்த மெக்கானிசம் பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மெமரி, முதன்மை நினைவகம், செகண்டரி மெமரி, இரண்டாம் நிலை நினைவகத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டைப்ஸ். முதல்ல இதை நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து தெளிவாக கிராஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ ரேம் அண்ட் ரோமுங்கிறது முதன்மை நினைவகத்தில் தான் வரும். செகண்டரி மெமரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வரும், சிடி வரும், டிவிடி வரும், எஸ்எஸ்டி வரும், ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ் அதாவது பென்ட்ரைவ், இது எல்லாமே வரும். சரிங்களா, இந்த 2 ஐடியாலஜியை நீங்கள் முதல்ல மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் பார்த்தோம், அப்புறம் வந்து அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் பார்த்தோம். கண்ட்ரோல் யூனிட் வந்து எதுக்காக என்ன ஹெல்ப் பண்ணுது நமக்கு கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்குள்ள? கண்ட்ரோல் யூனிட் Control all parts of the computer. எஸ் மேம், பேசிக்கலி அதுலேயே ஆன்சர் இருக்குது மேம் சொன்ன மாதிரி. இது வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமான விஷயம் என்னென்னா டேட்டா ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா, தரவுகளுடைய அந்த செயல்பாடை வந்து இது வந்து கவனிக்கும், கண்ட்ரோல் பண்ணும், அந்த டேட்டா ஃப்ளோவை வந்து மேனேஜ் பண்ணும். அதுதான் இதோடைய முக்கியமான ஒரு
அம்சம். சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா கம்ப்யூட்டருக்கு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்போ ரன் ஆகணும், எப்படி ரன் ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதே அந்த கண்ட்ரோல் யூனிட் தான். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு சில விதமான மேத்தமேட்டிக்கல் திங் வந்து நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஒரு ஒரு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த டேட்டா வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன அந்த இடத்துக்கு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அரித்மேட்டிக் ரிலேட்டடாக வரக்கூடிய சில விஷயங்களை, சில கால்குலேஷன்ஸை வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? நீங்கள் பழைய நம்முடைய கிளாஸஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம ப்ரீஃபாக சொல்லியிருப்போம். இப்போயும் நம்ம கிளான்ஸ் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? அதில் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்டாக வரும் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணோம்னா, இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இதையே நம்ம பார்த்தோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் வந்து இதையுமே ஈஸியாக நம்ம படிச்சுக்கணும், ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றதுனால என்ன பண்ணியிருக்கேன், அதையுமே கேட்டகரைஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அதில் டேட்டாபேஸ் சிஸ்டம் டிபிஎம்எஸ் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து தரவுத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸ் அப்படின்னா ஓகேங்களா? தரவுத்தள மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து உருவாக்க போகிறோம், அல்லது அதுக்கு அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு டேட்டா நமக்கு தேவைப்படுதுன்னா அதை வந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பேர் டேட்டாபேஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த டேட்டாபேஸில் இருந்தால் நமக்கு தேவையான தகவலை, ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான தகவலை அந்த அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஸோ அதை எப்படி உருவாக்குறது, அந்த உருவாக்குறதுக்கான கொரி என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 3 டைப் இருக்குது மெஜாரிட்டியாக. நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கக்கூடியது ஓப்பன் ஆஃபீஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தாலேவும் நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் லிபர் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு நம்ம ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம்னா கான்செப்ட் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ போல்டு பண்ணுறோம், இட்டாலிக் பண்ணுறோம், ஒரு அண்டர்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபாண்ட் சைஸை மாற்றுறோம். இது எல்லாமே காமன் கான்செப்ட்ஸ் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸில் வரக்கூடிய எல்லா விதமான டைப் ஆஃப் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸுமே இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே உள்ளடக்கி வச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்ம பொதுவான கான்செப்டை வேர்ட் ப்ராசஸருக்கும், ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கும், ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேருக்கும் நம்ம படிக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்ம ஈஸியாக நம்ம ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும், கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. அதில் வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொற்செயலின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்லி அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால், நம்ம ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? மீனிங் நம்ம வந்து ஒரு லெட்டர் டைப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி டைப்பிங் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால்குலேஷன்ஸ் ஓரியன்டட். சரிங்களா? இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை நம்ம கணக்கெடுக்கணும், அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ரெட்ஷீட் போவோம். அதே மாதிரி அந்த ஆஃபீஸில் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு வியூயர்ஸ்க்கோ, நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கோ, நம்மளுடைய மேனேஜர்ஸ்க்கோ, கிளைண்ட்ஸுக்கோ நம்ம ஒரு சாஃப்ட்வேரை அல்லது ஏதாவது ஒரு கான்செப்டை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணணும், அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் இந்த கண்டென்ட் எல்லாமே நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீநோட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு பவர் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸில் என்ன சொல்கிறோம், நம்ம ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேரோட நேம் யாராவது சொல்ல முடியுங்களா? ஓப்பன் ஆஃபீஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் விளக்கக்காட்சி மென்பொருளுடைய பேர் யாராவது சொல்ல முடியுங்களா? ஓகே, அதை பார்த்து வைங்க. நான் உள்ளே போகிறப்ப நானே சொல்லிடுறேன். சரிங்களா? கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இமெயில் அண்ட் ப்ரௌசர்ஸ் இது ரெண்டும் முக்கியம். அப்போ நம்ம இமெயில் அப்படிங்கிறதுக்கான டேட்டாவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் எப்படி இமெயில் சென்ட் பண்ணலாம், எப்படி ரிசீவ் பண்ணுது, அதில் வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். அதேமாதிரி ப்ரௌசர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த இணைய உலாவியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிக் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெப்சைட்ஸ் வந்து வந்துடும். ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் வெப்சைட்னு சொல்லுவாங்க. அதில் டிஃபரன்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கிளான்ஸ் பார்க்குறப்ப அதையும் ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கிளாசிஃபிகேஷன் வந்துடும். லேன், மேன், ஸ்டார் பஸ் ஸ்ட்ரிங் மெஷ் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். சரிங்களா? மேன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்துருப்போம். ஸ்டார் பஸ் ஸ்ட்ரிங் மெஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டைப்ஸ் எதுக்குமே ஒரு ப்ரோட்டோடைப் வந்து நம்ம காட்டணும். ஓகேங்களா? ஒரு பிக்சர் காட்டணும் இல்லைங்களா? அதில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, கணினிகள், அது எப்படி வந்து ஒரு வலையமைப்புக்குள்ள, ஒரு நெட்வொர்க்குள்ள எப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியும், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. டோபாலஜிங்கிறது ஒன்றுமே இல்லை,
கம்ப்யூட்டர் எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம், அதாவது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா டோபாலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி, ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் அவங்களுடைய பயன்பாட்டுக்கு தகுந்த மாரி, அவங்க வந்து மல்டிபிள் டோபாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய அமைப்புகளும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரிவைஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து யூசர் அத்தென்டிகேஷன். இது வந்து நடுநடுவுலே நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் நம்ம பார்த்தோம். அதே மாரி பாஸ்வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டில வந்துரும் இது எல்லாமேவும். இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா, இது தனியான கான்செப்ட்ன்றத விட நம்ம நெட்வொர்க் பத்தி படிக்கிறப்பயேவும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், ஓஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன புரொடெக்ஷன் வந்து நமக்கு இருக்குன்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதிலேயே வந்து இதெல்லாம் கவர் ஆயிட்டே வந்துரும். சரிங்களா? ஸோ அதனால தனியா பார்க்கணும்னு இல்ல. பட் இதையுமே நம்ம ஸ்பெசிஃபைடா எடுத்து நம்ம பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? அடுத்து இமேஜ் டைப்ஸ் இது பார்ப்போம். பொதுவா இமேஜ் டைப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜேபிஜி, பிஎன்ஜி இருக்கும். ஸோ இந்த மாரி ஃபர்ஸ்ட் ஃபைல் டைப்ஸ்ல அத வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்து டுடே வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுல வந்து ரொம்ப ஈஸியா வெக்டர் ஃபைல்ஸ்னா என்ன, ராஸ்டர் ஃபைல்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப இன்னைக்கு டுடே சொல்றேன். லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அதுல வந்து அது அந்த டெஃபனிஷன் நீங்க கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு ராஸ்டர் இமேஜஸ்னா என்ன, வெக்டர் ஃபைல்ஸ்னா என்னங்கிறது ஒரு டீடைல்டா உங்களுக்கு புரிஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்க இமேஜ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள ஈஸியா நீங்க கேதர் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோடைய இந்த மாரி டைப்ஸ் இருக்குன்னு சொன்னா, நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த டைப்ஸோடைய எக்ஸ்பான்ஷன் பார்த்துக்கணும் நீங்க. அது எதுக்காக பிரைமரியா நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. ஸோ இதெல்லாம் முடிச்சோம்னா போதும். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் போர்ஷன்ஸே. ஸோ இத வந்து நம்ம எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ல ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. சரிங்களா? தரவுனா என்ன? அப்புறம் தகவல்னா என்ன? இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னோம். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டா போவேன். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு ரிவைஸ் பண்ற மாரி தான் இந்த செஷன் வந்து இருக்க போகுது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் டக்கு டக்குன்னு நீங்க பார்த்துட்டு வரணுன்றதுக்காக இது இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதில ஒண்ணு புரியல அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கலாம் தாராளமா. அப்படி இல்லன்னா அந்த கிளாஸோட லிங்க் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொன்னுக்குமே நம்மளுடைய கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதில போய் நீங்க பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியா அந்த குறிப்பிட்ட தகவலுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே. ஸோ இதில வந்து தரவு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. அன்ப்ராசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, ரா ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ராசஸே பண்ணப்படாம இருக்கக்கூடிய அப்ப எப்படியே இருக்கும். இப்போ ஒரு 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 சமையல் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கெல்லாம் ப்ராசஸ் பண்ணாம அந்த ஒரு டீ போடுறோம்னா, ஒரு சுகர், பால்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் ரா ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம மொத்தமா எடுத்து வந்து இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஒரு ப்ராசஸ் படாம இருக்கும். ஓகேங்களா? தகவல் அப்படிங்கிறது வந்து இந்த மாரி நமக்கு கிடைக்கக்கூடிய கன்டென்ட் எல்லாத்தையும் எடுத்து, ஒரு காம்போனன்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம ஒரு விஷயமா உருவாக்குறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு மீனிங் குடுக்குறோம். அதான் ரொம்ப ரொம்ப வார்த்தை. ஒரு முக்கியமான விஷயம். மீனிங் குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு டேட்டா வந்து மீனிங் இல்லாம இருந்துச்சுன்னா, அது டேட்டான்னு தான் சொல்லப்படும். அதே டேட்டாவுக்கு ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து தரவு, இன்ஃபர்மேஷன் சாரி தகவல், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா? அப்ப இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்கும். அதோட இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அது வந்து ரா ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு மீனிங் குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு ஆர்டர்ல இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தவங்ககிட்ட நம்ம ஒரு தகவல் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த தகவல் வந்து கிளாரிட்டியா இருக்கணும். அதில வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சொன்ன உடனே ஈஸியா புரிஞ்சிரணும். சரிங்களா? அந்த மாரி இருக்கக்கூடிய டேட்டாவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராசஸ் பண்ணி அத ஒரு இன்ஃபர்மேஷனா மாத்துவோம். ஸோ இதுதான் டேட்டாவுக்கும், இன்ஃபர்மேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம். சரிங்களா? அடுத்து மூவ் பண்ணோம்னு சொன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாரி சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். இது இப்ப எடுத்தோம்னா ரொம்ப குழப்பிருவோம். ஆனா, இதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த கிளாஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து முக்கியமானதே வந்து மைக்ரோ டிரான்சிஸ்டர்ஸ் தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஜெனரேஷன்ஸ்லயே ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையா அமைஞ்சுச்சு. சரிங்களா? ஏன்னா, இந்த டிரான்சிஸ்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அதிகமா ஹீட்ட வந்து புரொடியூஸ் பண்ணும். ஏன்னா, அந்த மாரி டெக்னாலஜி தான் இருந்துச்சு. ஸோ டிரான்சிஸ்டருக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜியோட நேம் என்ன? இதுவுமே ஒரு கொஸ்டின் தான். வேக்கம் டிரான்சிஸ்டருக்கு சொல்லுங்க மேம். வேக்கம் டியூபா சார்? சூப்பர். வேக்யூம் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிட குழல்கள் தமிழ்ல அதுக்கு நேம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ஜெனரேஷன் மேம்? டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. செகண்டா? சூப்பர் மேம். செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து வரக்கூடியது தான் டிரான்சிஸ்டர்ஸ். இதோட இயர், இந்த ஈராவுடைய இயர் இயரும் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் படிக்கிறோம்னா, அதில கண்டிப்பா இயர் வச்சு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் முக்கியமானது தான். சரிங்களா? அதையும் நம்ம பார்த்துக்கணும்.
ஸோ செகண்ட் ஜென்ரேஷனோட இயர் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஸ்டார்ட் பண்ணப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் எடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா? கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயில் முதற்கொண்டு நம்ம அதில் பேசியிருப்போம். ஹோப்ஃபுல்லி அது ஒரு 1 to 1 1/2 ஹவர்ஸ் வந்து இதை பற்றியே மட்டும் பேசியிருப்போம். இந்த ஸ்லைடில் மட்டும் இருந்து நம்ம பேசியிருப்போம். சரிங்களா? யாருக்காவது அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை போய் பாருங்கள். அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்யூட்டர் வந்து இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, டேட்டாஸ் வந்து இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். சரிங்களா? அங்கே வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. அடுத்து கொஞ்சம் முக்கியமானது சிடின்னு எடுத்துக்கோங்க. இதுவுமே ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம சொன்னது தான். ஓகேங்களா? இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது நம்ம எக்ஸாம்பிளுக்கு சிடின்னு எடுத்தோம். சரிங்களா? அப்போ சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதில் வந்து மல்டிபிள் இமேஜஸ் வந்து தொடர்ந்து இருக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம ஒரு செகண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டினியூஸாக ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணுறப்ப அந்த இமேஜஸ் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ரீட் ஆகுது இல்லைங்களா? அப்போ அது வந்து ஒரு வீடியோ மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஒரு செகண்டில் 24 இமேஜஸ் வந்து இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த 24 ஃப்ரேம்ஸை ஒரு பேசிக்ஸ் டிஃபால்ட்டாக நம்ம 24 ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ரேம்ஸ் வந்து கூட்ட அதில் இமேஜஸ் வந்து கூட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து அதிகமாகும் நமக்கு. சரிங்களா? ஸோ ஒரு பேசிக்காக ஒரு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் நம்ம 24 இமேஜஸ் வந்து தொடர்ந்து ப்ளே பண்ணோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி நமக்கு தெரியும். அப்போ அந்த இமேஜஸை நம்ம கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த இமேஜஸில் வந்து ஆர்ஜிபி அப்படிங்கிற பிக்சல் வந்து இருக்கும். சரிங்களா? அந்த ஃபார்மேட்டில் உருவாயிருக்கும். அதை வந்து ஒவ்வொன்றும் உள்ளே போய் பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு பிக்சல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு கலர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? பிக்சல்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து அப்படி வர்றப்ப தான் நமக்கு ஒரு விஷயம் படிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிக்சல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கான ஒரு அலகு? அதாவது ராஸ்டர் இமேஜஸ்க்கா இல்லை வெக்டார் இமேஜஸ்க்கா? பிக்சல்ஸ் வந்து எங்கே ஒர்க் பண்ணுது? ராஸ்டர் இமேஜஸில் ஒர்க் பண்ணுதா, வெக்டார் இமேஜஸில் ஒர்க் பண்ணுதா? எனிஒன்? வெக்டார்ல எக்ஸ் அண்ட் ஒய் அந்த மாதிரி சார். எக்ஸாக்ட்லி மேம், சூப்பர், நல்ல ஐடியாலஜி. ஓகேங்களா? வெக்டார் அப்படிங்கிறது எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு Thank you, சொல்கிறாங்க மேம். ஆக்சுவலாக அதுதான் ஆன்சரேவும். பட் அதை வந்து நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போது ஒரு இமேஜ் நம்ம நார்மலாக எடுக்கிறோம். அந்த இமேஜ் வந்து பிஎன்ஜி டைப் ஆஃப் இமேஜாக இருக்கலாம், ஜேபிஇஜி டைப் ஆஃப் இமேஜாக இருக்கலாம், ஜேபிஜேன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைப் ஆஃப் இமேஜஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. சரிங்களா? அப்போது நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய இந்த இமேஜஸ் எல்லாமே பிக்சல்ஸால் உருவாகிருக்கும். சரிங்களா? அப்போது இந்த பிக்சல்ஸால் உருவாக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்டர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. RASDER அப்படின்னு சொல்லுவாங்க. ராஸ்டர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக தான் உருவாயிருக்கும். பட் இந்த சைடு வெக்டர் இமேஜஸ் அப்படின்னு சில கான்செப்ட் இருக்குது. வெக்டர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது. சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம சொன்னேன்ல அடிப்படை அலகு பிக்சல்ஸ் ஒரு இமேஜுக்கு. அப்போ நம்ம ஒரு இமேஜை ஜூம் பண்ண என்ன ஆகுனா அந்த பிக்சல்ஸ் வந்து உடைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதாவது அந்த பிக்சல்ஸ் வந்து ஒரு டீட்டெயிலாக போகிறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி போக 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 அது உடைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஆனால் வெக்டர் ஃபைல்ஸில் நம்ம எந்த அளவுக்கு ஜூம் பண்ணாலும் அது உடையவே உடையாது. அதான் அதுக்கும் இதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம். சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்க்கணுன்னா, நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு 2 ஃபைல்ஸையும் கம்பேர் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அந்த கிளாஸோட அந்த செஷன் வர்றப்ப ரிவைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அதை காட்டுறேன். அப்போது என்னென்னா மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜியாமெட்ரி ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? லைனாக இருக்கட்டும், ஒரு கர்வேச்சராக இருக்கட்டும், ஒரு பாக்ஸு ஓகேங்களா? ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எல்லா விதமான ஷேப்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் மூலமாக உருவாக்க முடியும் நம்மளால். ஸோ இதோடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லிடுறேன். அதுதான் நம்ம புக்லேயுமே கொடுத்துருக்காங்க. புக்கில் கூட இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக கொடுக்கல. சரிங்களா? ஆனால் நம்ம எல்லாருமே ரியல் டைமாக அதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கணுன்றதுனால நான் உங்களுக்கு அதோடைய கான்செப்டை முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ வெக்டார் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு கர்வேச்சராக இருக்கட்டும் அல்லது ஒரு ரவுண்டு போடுறோம் ஓகேங்களா? ரவுண்ட் ஆர் ட்ரையாங்கிள் ஆர் பாக்ஸ் போடுறோம், ஒரு லைன் வந்து போடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மல்டிபிள் ஷேப்ஸை மல்டிபிள் ஜியாமெட்ரி ஷேப்ஸை ஒன்றா இணைச்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு வெக்டார் இமேஜை உருவாக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் அந்த ஜியாமெட்ரி ஷேப்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? ரவுண்டு, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், லைனு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மல்டிபிள் ஜியாமெட்ரி ஷேப்ஸ் எல்லாமே நம்ம எப்படி உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னால் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் மூலமாக உருவாக்குவோம், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் மூலமாக உருவாக்குவோம். சரிங்களா? நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மைண்டில். ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் மூலமாக, ஈக்குவேஷன்ஸ் மூலமாக நம்ம ஒரு ஷேப்பை உருவாக்கி அந்த ஷேப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு இமேஜை உருவாக்கணும்னு சொன்னால் அந்த இமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதில் என்ன சார் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு
அப்படின்னா நீங்கள் அந்த வெக்டார் இமேஜை வெக்டார் ஃபைலையோ வெக்டார் இமேஜோ நீங்கள் ஜூம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜூம் பண்ணால் என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அந்த இமேஜுடைய ஸ்கேல் வந்து மாறுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த ஸ்கேல் உள்ளே போக 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 அந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லெவல் ஸ்கேல் ஜூமில் இருக்கோமோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து அந்த XY கோஆர்டினேட்ஸை சொல்லலாம், அல்லது ஒவ்வொரு ஃபார்முலாலையுமே ஒரு பிளேஸ் ஹோல்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த விஷயம். ஸோ நம்ம ஒரு மேத்தமேட்டிக்ஸில் ஒரு ஃபார்முலா எடுத்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபார்முலாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸு அப்படின்னு எக்ஸ்ஆர் ஒய் அப்படின்னு ஒரு பிளேஸ் ஹோல்டர்ஸ் வந்து இருக்கும். அப்போது அந்த கரண்ட்டாக இப்போ நம்ம இந்த இமேஜ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமேஜுக்குன்னு ஒரு ஹைட் இருக்கும், ஒரு வித்து இருக்கு இல்லைங்களா? அது வந்து இதனுடைய கோஆர்டினேட்டாக அமையும். சரிங்களா? அதாவது XYயாக அமையும். அதே இது இந்த இமேஜ் நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணுறோம்னா அப்போ இந்த இமேஜோடைய ஸ்கேல் வந்து மாறுது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜோடைய எக்ஸ் அண்ட் ஒய் அதாவது ஹைட்டும் வித்தும் மாறும். அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும் அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில். ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோடைய ஸ்கேல் வந்து மாற்றி அமைக்கப்படும். ஸோ இந்த மாதிரி அந்த ஜூமிங் லெவலுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஈக்குவேஷன்ஸ்க்கு உள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோஆர்டினேட்ஸ் அதாவது அதனுடைய XY அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டு நமக்கு வந்து உடையாத ஓகேங்களா பிக்சல்ஸ் வந்து எப்படி பிக்சல்ஸ் வந்து ஜூம் பண்ணால் உடையுது அந்த மாதிரி வெக்டார் ஃபைல்ஸில் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணாலும் அதனுடைய எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸை மாற்றி போட்டு நமக்கு வந்து உடையாமல் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை ப்ரொவைட் பண்ணுறது அந்த டெக்னாலஜியோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹை லெவலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வெப் ப்ரௌசரில் போனாலும் சரி அனிமேஷன்ஸ்லாம் உருவாக்குறாங்க இல்லைங்களா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபைல்ஸில் தான் உருவாக்குவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சன்செட் பார்க்குறோம் அல்லது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு இமேஜை வந்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க கேமராவில். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PNG JPEGயில் தான் வரும். ஏன்னா அதில் வந்து நிறைய டீட்டெயில் வந்து இருக்கும் பொதுவாக. சரிங்களா? லேயருக்கு மேலே லேயராக இப்போ ஒரு சன்னையே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நிறைய கலர் வேல்யூஸ் வந்து இருக்கும். அந்த கலர் வேல்யூஸ் எல்லாம் மொத்தமாக போட்டு நிறைய விதமான லேயர்ஸ் வச்சு தான் அந்த இமேஜ் வந்து உருவாயிருக்கும். அந்த இமேஜை நம்ம வெக்டார் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதை தாண்டி அதை நம்ம வந்து உருவாக்குறோம், நம்மளே உட்காந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மூலமாக உருவாக்குறோம்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு பேசிக் லெவலாக ஒரு அனிமேஷனுக்கு தேவையான சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெக்டார் ஃபைல்ஸ் மூலமாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நம்ம வந்து ஆல்ரெடி பார்க்கல, அதனால் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக ஒரு கிளாசிஃபிகேஷனை கொடுக்கணுன்றதால டெஃபினேஷன் கொடுக்கணுன்றதால நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை. அடுத்து வந்து மூவ் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் ஃபைல்ஸுக்கும் ராஸ்டர் இமேஜஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேறுபாடு. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது பிக்சல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராஸ்டர் ஃபைல்ஸ்க்குள்ளே வந்துடும். சரிங்களா? அப்போது இந்த ஒவ்வொரு கலருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பைனரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரி கோட் மீன்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேங்களா? இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். அந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு இப்போ ரெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் கலருக்குன்னு ஒரு 8 பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பைனரி கோட் இருக்கும். க்ரீனுக்குன்னு ஒரு பைனரி கோட் இருக்கும். ப்ளூக்குன்னு ஒரு பைனரி கோட் இருக்கும். இந்த மூணையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு சிங்கிள் கலர் வந்து உருவாகும். சரிங்களா? அந்த ஒரு சிங்கிள் கலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் மொத்தமாக சேர்ந்தா ஒரு பிக்சல் உருவாகும். அந்த மாதிரி மல்டிபிள் பிக்சல்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு இமேஜ் வந்து உருவாகும். சரிங்களா? பில்லியன்ஸ் கணக்கில் நமக்கு பிக்சல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு இமேஜ் வந்து உருவாகும். அந்த மாதிரி ஒரு 24 இமேஜை நம்ம ஒரே செகண்டில் தொடர்ந்து அப்படியே ரன் பண்ணோம்னா அது வந்து ஒரு வீடியோவாக நமக்கு வரும். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம சிடியில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டருடைய பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபலை நான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் கிளாஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டவுட் வந்து அதை போய் நீங்கள் பாருங்கள், கிளியராக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து கொஞ்சம் முக்கியமானது இந்த கம்ப்யூட்டருக்குலாம் முன்னாடி காலத்தில் இதை நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரீ கம்ப்யூட்டர் ஏரா படிக்கணும்னா உங்களுக்கு CBSE புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 11th புக்கில் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை ஒரு டைம் இருந்தால் நான் உங்களுக்கு அதை எடுத்து போஸ்ட் பண்ணுறேன், அல்லது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக மேக் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதை பாருங்கள். மேபி அதில் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ண வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்மளுடைய அஃபிஷியலாக நம்மளுடைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதோட டீட்டெயிலாக நம்ம கொடுக்கல. அப்போது இந்த வார்த்தை வந்து முக்கியம் நமக்கு. இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அது எந்த லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் ஒரு கிளான்ஸ். ஓகேங்களா? ஸோ 1837 வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அல்லது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆரம்ப புள்ளி ஒரு கம்ப்யூட்டர்ஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அதான் ஒரு ஆரம்ப புள்ளி. சரிங்களா? அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சார்லஸ் பாபேஜ் அப்படிங்கிறவர் தான் கணிப்பொறியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சரிங்களா? ஸோ இதையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு சின்ன ரிவைஸ் மாதிரி பண்ணுறதுக்காக இதேமாதிரி ஒரு இந்த டேட்டா வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ரீ கம்ப்யூட்டர் ஏராவில் வந்து நம்ம பார்த்தது தான் ஆல்ரெடி. டிஃபரன்ஸ் இன்ஜின், அனலிட்டிக்கல் இன்ஜின், அதோட இயர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ஜென்ரேஷனுடைய இயர்ஸ், அது எங்கேருந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்லி. ஓகேங்களா?
ஓகே. இப்போ தரவு செயலாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒண்ணுமே இல்ல. இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட் தான். இப்போ நம்ம டேட்டா பார்த்தோம், இன்ஃபர்மேஷன் பார்த்தோம், ஒரு விஷயம் எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த டேட்டாவ வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றோம்? கம்ப்யூட்டர் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன, ஒரு டேட்டாவ வந்து இன்புட்டா எடுத்துக்கிறோம். எடுத்து அத வந்து ப்ராசஸ் பண்ணும். எங்க வச்சு ப்ராசஸ் பண்ணும்னா, சிபியூல வச்சு ப்ராசஸ் பண்ணும். வித் தி ஹெல்ப் ஆஃப் நமக்கு மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? கம்ப்யூட்டருக்குள்ள ரேம் இருக்கு, ரோம் இருக்கு, ஹார்ட் டிஸ்க் இருக்கு. இது எல்லாத்தோட உதவியோட சேர்ந்து நமக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் நடந்து அவுட்புட் டிவைசஸ் மூலமா நமக்கு அந்த அவுட்புட் வெளிவரும். அது அந்த செயல்பாட்டுக்கான நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிஓ சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த ப்ராசஸோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா ப்ராசஸிங், தரவு செயலாக்கம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஒரு சின்ன ஐடியாலஜி பாருங்க. இன்புட் யூனிட்லேருந்து மையச்செயலகம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் போகும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட் வந்து நமக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோட இணைஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ப்ராசஸ் நடக்கிறப்ப அந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட்டில் தான் இருக்கும். அப்போ அந்த மெமரி யூனிட்லேருந்து நமக்கு தகவல் போகவும் செய்யணும், வரவும் செய்யணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அந்த இதில். சரிங்களா? அப்போ தரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்போ நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரும். அது வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டருக்குள்ள பஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் கான்செப்ட். நம்ம டீட்டெயில் உள்ள போகிறப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியீட்டகம். அந்த டேட்டா ஃபுல்லாக வெளியிடும் நமக்கு. சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் அவுட்புட் டிவைசஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு ஐடியாலஜி. அடுத்து இதான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இது ஹோப்ஃபுல்லி இதை நம்ம இதோட சேர்ந்து தேர்ட் டைம் நம்ம இதை கொஞ்சம் பார்க்குறது மறுபடியும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அதில் என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷனில், அதில் அதோட இயர் என்ன, 1940 to 1956, அதோடைய டெக்னாலஜி என்ன, வேக்யூம் டியூப்ஸ், வெற்றிட குழல்கள், டெக்னாலஜி, என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதோட இயர், இந்த 3 ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மற்றது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியானது. இது வந்து அளவில் பெருசாக இருக்கும். ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் இப்போ முதல் ஜென்ரேஷன் இருக்குன்னா அதோட செகண்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக தான் இருக்கும் நமக்கு. அப்போ இந்த ஒரே ஒரு ஜென்ரேஷனுடைய விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை தாண்டி அடுத்தடுத்து வரக்கூடியதை நீங்கள் அப்படியே எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அளவில் பெருசாக இருக்கும், அதிக மின்சாரத்தை எடுத்துக்கிறோம், வெப்பத்தை அதிகமாக வெளியேற்றும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ், இயந்திர மொழி மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இயந்திர மொழினா ஒன்றும் இல்லை, 0,1 தான் வந்து பார்த்தீங்கன்னா இயந்திர மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயர், கம்ப்யூட்டர் நேம்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி, இந்த 3ஐயும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். செகண்ட் ஜென்ரேஷன் பாருங்கள், டிரான்சிஸ்டர்ஸ். ஓகேங்களா? திரிதடையங்கள். தமிழ் அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா திரிதடையங்கள்னு சொல்லுவாங்க. 1956 to 64. மேம் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து இயர்னு தெரியலனா இப்போ பார்த்துக்கோங்க. இதில் ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா IBM 1401, IBM 1620. இதில் கூட கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. யூனிவாக் 1108ன்றது எந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்னு கேட்பாங்க திடீர்னு. சரிங்களா? சொல்ல முடியாது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்னுடைய ஹோப் படி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் லெவல்லேருந்து கொஞ்சம் ஹார்ட் லெவலில் தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக தான் போகணும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டேட்டாஸ் வந்து கேதர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ்லாம் கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? 56 to 64 அந்த டைம். ஓகேங்களா? டிரான்சிஸ்டர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணது, செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணது. சரிங்களா? அதில் வந்து பஞ்ச்டு கார்ட்ஸில் யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் இதில் டெவலப் பண்ணப்பட்டுச்சு. மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டுச்சு, அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இதோடைய முக்கியமான ஐடியாலஜி. ஏன்னா டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னேன், ஒரு கம்ப்யூட்டர்லேயே ஒரு முக்கியமான கம்ப்யூட்டர் இராலேயே வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு பார்ட், முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரிங்களா? ஏன்னா இங்கே தான் வந்து நிறைய டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இங்கேருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உருவாச்சு. அப்படின்றப்ப வேக்கம் டியூப்ஸோட இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியாலஜி. சரிங்களா? கம்ப்யூட்டருடைய சின்னதாக மாறுறதுக்கு ஸ்மால் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து மூவ் பண்ணலாம். தேர்ட் ஜென்ரேஷன் பாருங்கள், 64 to 71. ஓகேங்களா? இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? மல்டிபிள் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து அப்போ ஒரு டிரான்சிஸ்டரில் ஒரு மல்டிபிள் டிரான்சிஸ்டர் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிக்கான் சிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சிப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசி, ஒரு இன்டெகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ஸ்மாலராக இருக்கும், மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும் கம்பேரிங் டு டிரான்சிஸ்டர்ஸ் அதோட கம்பேர் பண்ணுறப்ப. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு மின்சாரத்தை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும், ரிலையபிளாக இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. செகண்ட் ஜென்ரேஷன் எந்த லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டுச்சு யாராவது சொல்ல முடியுங்களா? செகண்ட் ஜென்ரேஷனில் எந்த டைப் ஆஃப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டுச்சு? சாரி மேம்,
Assembly language, machine. சூப்பர் மேம். மெஷின் லாங்குவேஜ் அண்ட் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னு சொன்னால் அது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸும் இருக்கும், ப்ளஸ் சம் ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும் அதில். சரிங்களா? ரெண்டு கம்பைன் ஆகிருக்கிறது தான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ் கம்ப்ளீட்லி ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம டைப் பண்ணுறோம் இல்லைங்களா ப்ரோக்ராம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஐசிஸ் இந்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு, யூஸ் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் ஹனிவெல் 6000 சீரிஸ், ஐபிஎம் 360 சீரிஸ், இந்த ரெண்டு கம்ப்யூட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூவ் பண்ணலாம். ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், 4ஆம் தலைமுறை 1971 to 80. ஐசிக்கு அப்புறம் இங்கே வந்து வந்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. நுண்செயலி தமிழில். சரிங்களா? மிகப்பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த சுற்றுகள், ஐசிசியே மல்டிபிளாக உருவாக்கி ஒரு மைக்ரோ ப்ராசஸராக க்ரியேட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டராக இருக்கும். மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் சீரிஸ் சச்சஸ் ஐபிஎம் அண்ட் ஆப்பிள் வேர் டெவலப்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் தான் ஐபிஎம் ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ என்டையர் சிபியூ இன்டெகிரேட்டட் இன்டு ஏ சிங்கிள் சிப். ஓகேங்களா? மொத்த சிபியூமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பில் வந்து அடங்கிடும். அப்போ இன்டெல் 4004, ஆப்பிள் 2, இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரை எஃபிஷியண்ட்டாக ஃபஸ்ட்டு உருவாக்குன நுண்செயலியை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குன கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ 1971 to 80 ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெல் 4004, ஆப்பிள் 2 ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது. சரிங்களா? இன்று வரை இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே. சரிங்களா? மைக்ரோ சிப்ஸ் வித் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ். ஓகேங்களா? மைக்ரோ சிப்ஸாக இருக்கும். இதில் நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ரோபோட்டிக்ஸ், ஏஐ, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாட் ஜிபிடிலேருந்து இப்போ டீப் சீக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா லைக் சாட் ஜிபிடி மாதிரியே சைனா வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போது. ஸோ அந்த இதுவுமே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரே நாளில் வந்து மல்டிபிள் எவ்வளவோ பில்லியன் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொன்னால், இப்போ சாட் ஜிபிடி உருவாக்குறதுக்கு தேவையான செலவில் ஒரு பங்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனாவில் கிரியேட் பண்ணப்பட்ட டீப் சீக்குக்கு வந்து போதுமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம். இதெல்லாமே கம்ப்யூட்டர்ஸில் வந்துடும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ டீப் சீக் அப்படிங்கிறது சாட் ஜிபிடிக்கு ஒரு போட்டி அப்படின்ற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. லேட்டஸ்ட்டாக பாசிபிளி டே பிஃபோர் எஸ்டர்டே தான் நமக்கு அந்த நியூஸ் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ப்ராசஸிங்னா என்ன நம்ம பார்த்துருப்போம், ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அது ஏஐ இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் காம்பேக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஜென்ரேஷன், அது எதிர்காலத்தில் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் இந்த ஸ்டேஜில். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஸோ எவ்ரிதிங் இங்கே வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஜென்ரேட்டிவ் ஏஐ என்னன்னு பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி. ஓகேங்களா? அந்த கிளாஸ்லேயும் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ ஆர்டிக்கல், இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒரு சாட் ஜிபிடி மாதிரி, மைக்ரோசாஃப்ட் கோபைலட் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம், வெப் ப்ரௌசருக்குள்ளே போய் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் யாராவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸை போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸில் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதில். சரிங்களா? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் இந்த வருஷம் சார். சாரி மேம். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி 2025. 2025. எஸ் மேம். கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறீங்களா? ஆமாம் சார். ஓகே மேம். அது தனியாக பார்க்கணும் நம்ம. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் மேபி அதில் வந்து கூகுள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐபிஎம் வந்து போயிட்டுருக்கு. ஐபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேருந்தே வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதில் ட்ரான்ஸ்லேஷன் அப்படி போயிட்டே இருந்தது. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக நமக்கு கூகுள் வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையுமே நம்ம அந்த கிளாஸில் நம்ம டிஃபைண்டாக பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தேன் ஹிந்துவில், நான் உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? கோயம்புத்தூரில் வந்து ஒரு பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்க. சரிங்களா? அதுவுமே வரும். அதுவுமே இந்த மாதிரி ஏஐக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து அடுத்து 2025ல் மேபி மேம் சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எடுத்து போட்டுறேன், ஷார்ட் வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். சரிங்களா? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதோடைய ஒரு சப்ஃபீல்டு தான் இது எல்லாமே, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இதில் மோஸ்ட்லி நமக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் மொத்தமாக சேர்த்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
பாசிபிளி டுமாரோ அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, மதர் போர்டில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். இதில் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க், ரேம், ரோம்லாம் பார்த்துட்டோம். ஸோ கேஷ் மெமரிங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது புதுசாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷ் மெமரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபாஸ்டஸ்டான மெமரி கம்பேரிங் டு ரேம், ரோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி எல்லாத்தோடையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கேட்ச் மெமரி அப்படிங்கிறது. நியர் தி ப்ராசஸருக்கு பக்கத்தில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் யூனிட் இருக்கு இல்லைங்களா? கண்ட்ரோல் யூனிட் வந்து ஒரு ப்ராசஸர் பண்ணுறப்ப அந்த ப்ராசஸை வந்து அப்பப்போ ஸ்டோர் பண்ணி அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஸ்மால் பைட்டாக இருக்கும். சின்ன சின்ன பைட் லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டோரேஜே இருக்கும். அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்கள் ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் மெமரி இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெஜிஸ்டர் வந்து உங்களுக்கு இடம் பெறலை, மற்றபடி கேட்ச் மெமரி இருக்குது, ரேம், ரோம்லாம் இருக்குன்னா அப்போ கேட்ச் மெமரி தான். சரிங்களா? ரெஜிஸ்டர் வந்து பொதுவாக கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ஒரு கண்ட்ரோல் யூனிட்டோடைய கம்பைண்டாக இணைஞ்சிருக்கும். சரிங்களா? அது வந்து ரொம்ப கம்மியான அளவு ஸ்டோரேஜ் தான் அதில் இருக்குன்றதுனால உங்களுக்கு அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இதோடைய ஹையரார்கிக்கல் மெத்தடாலஜி, ஒரு மாடல்னு சொல்லுவாங்க. நம்ம இது 3rd டைம் பார்க்குறோம் இப்போ. ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு மதர் போர்டுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ரேம் இருக்கும், ரோம் இருக்கும். மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. அதில் கேஷ் மெமரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸருக்கு பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எம்படடாக வரும். பட் வந்து பொதுவாகவே அது வந்து நியர் தி ப்ராசஸர் தான். ப்ராசஸருக்கு பக்கத்தில் இருக்குன்றது அதோடைய ஐடியாலஜி. சரிங்களா? அடுத்து CPU பாருங்கள். ALU, CU, ரெஜிஸ்டர், இந்த 3 வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இதுவுமே CPUக்குள்ளே வந்துடும். ப்ராசஸர் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 3rd ஜென்ரேஷனில் வந்து பார்க்குறப்ப, 3rd to 4th ஜென்ரேஷனில் பார்க்குறப்ப கம்ப்ளீட் CPUமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிப்பில் வந்து வந்துடும். சரிங்களா? நுண்செயலியில் வந்துடும். அதுதான் இந்த இதில் சொல்லியிருப்பாங்க நமக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர். இப்போ ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஒரு ஃபைல்ஸ் நமக்கு வருதுன்னா அது வந்து ரேமுக்குள்ளே வரும். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா டிரேம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேமை வந்து மாறும் முதன்மை நினைவகம், டிரேம்னு சொல்லுவோம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கேஷ் மெமரியில் வந்து சில முக்கியமான, அதாவது கம்ப்யூட்டர் ப்ராசஸருக்கு அடிக்கடி தேவைப்படும் இல்லைங்களா? அந்த டேட்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். சரிங்களா? ஸோ ரேம்லேருந்து டேரெக்டாகவும் நம்ம ப்ராசஸர் வந்து அக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு ஏதாவது தகவல் வந்து உடனே தேவைப்படுச்சுன்னு சொன்னால் அந்த அடிக்கடி தேவைப்படுது இல்லைங்களா? அந்த டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அந்த கேஷ் மெமரிக்கு ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போ போத் ரேமும் சரி கேஷ் மெமரியும் சரி அது ரேம் டைப்பில் தான் வரும். பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ரேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரேம்னு சொல்லுவாங்க. கேஷ் மெமரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோம். இதை பற்றி நம்ம ஒரு கிட்டத்தட்ட நிறைய தடவை பார்த்தோம். அதில் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன். போஸ்ட் அப்படின்னா என்ன? இது வந்து நம்ம திரும்ப திரும்ப இதை பார்க்க வேண்டாம். நம்ம வந்து இப்போ ரிவைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? போஸ்ட்னா என்ன? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் போஸ்ட்? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் போகிறப்ப நீங்கள் படிச்சுட்டு போங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். நானே வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு 1/2 hour வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஷார்ட்டாக கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் தரவு பண்ணிடணும். சரிங்களா? அப்போ தான் ஈஸியாக இருக்கும். போஸ்ட் அப்படின்னா யாராவது சொல்ல முடியுங்களா கான்செப்டை? சார் நம்ம பவர் ஆன் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ். சூப்பர் மேம். ஸோ கம்ப்யூட்டர் வந்து பவர் ஆன் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் மின் இணைப்பில் சுய ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டிங்கில் 2 டைப் இருக்குது. கோல்ட் பூட்டிங் இருக்குது, வார்ம் பூட்டிங் இருக்குது. இதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. தன் தொடக்கம், உடன் தொடக்கம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? வார்ம் பூட்டிங்னா அது எப்போ நடக்கும், கோல்ட் பூட்டிங்னா எப்போ நடக்கும்? யாராவது டிஃபைன் பண்ண முடியுங்களா? சிம்பிளாக சொன்னால் போதும். ரொம்ப டீட்டெயில்டாக போவேன்னா நான் ஆல்ரெடி நிறைய பார்த்துடும் அது நிறைய தடவை. சரிங்களா? அதனால் சிம்பிளாக அதோடைய ஒன்லைன் கான்செப்ட். கோல்ட் பூட்டிங்னா இதான் சார், வார்ம் பூட்டிங்னா இதான் சார் அப்படின்னு சொல்லி யாராவது டிஃபைன் பண்ண முடியுங்களா? இதில் வந்து கோல்ட் பூட்டிங் அப்படின்னு சொன்னால் அது ஹார்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பவர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து அந்த போஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா? மின் இணைப்பு சுய ஆய்வு அது எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்போ டேட்டா வந்து முதலிருந்து
நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரேமுக்கு போயிட்டு ரோம்லேருந்து வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செயல்பட்டு நமக்கு பூட்டிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக நடக்கும். சரிங்களா? அப்போ டெஸ்ட் எல்லாமே நடக்கும். அதை வந்து கோல்ட் பூட்டிங் ஆர் ஹார்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்ம் பூட்டிங் அப்படிங்கிறது நம்ம சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறது கம்ப்யூட்டரை. அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அந்த டெஸ்ட்லாம் நடக்காமல் டக்குன்னு நமக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா நீங்களே சொல்லலாம் அந்த தடவை. இது வந்து இதுவும் நிறைய தடவை பார்த்துட்டோம். நம்ம ரோமில் வந்து மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது, நமக்கு தெரியும். பி ரோம், இபி ரோம், ஏஇபி ரோம், இந்த 3 டிஃபைன் பண்ண முடியுங்களா சார்? இதுதான் பி ரோம், இதுதான் இபி ரோம், இதுதான் இபிபி ரோம், ஏஇபி ரோம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியுங்களா யாராவது? EPP ரோம்ங்கிறது சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். EPP ரோம்ங்கிறது எலக்ட்ரிக்கல் வச்சு அதில் உள்ள டேட்டாஸ் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணுறது. சூப்பர் சார். மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஈரோம் வந்து யூவி ரேசஸ் வச்சு எரேஸ் பண்றது. சூப்பர் மேம். பி ரோம் யாராவது பி ரோம் சொல்ல முடியுங்களா? ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கு பாருங்க, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. யாராவது சொல்ல முடியுங்களா அதை? பவர் ஆஃப் ஆனாலுமே மெமரி ஸ்டோர் ஆகும் அந்த மாதிரி. பாசிபிளி. ஓகேங்களா மேம்? ஸோ இதான் பெரிய டிஃப்ரென்சியேஷன்லாம் இல்லை. நம்ம ஆல்ரெடி இதை நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ யாராவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த செஷனை போய் மறக்காமல் பார்த்துருங்க. சரிங்களா? ரோம் பற்றி போதும் சார். சூப்பராக சொன்னீங்க சார். எவ்ரி ஜஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரி பற்றி பேசியிருப்போம். அதில் வந்து கேஷ் மெமரி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, மெயின் மெமரிக்கும் சிபியுக்கும் நடுவில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய தகவல் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. கேஷ் மெமரி இல்லையெனில் மையச்செயலகம் ஒவ்வொரு முறையும் தரவு தேவைப்படும் போது அதை முதன்மை நினைவகத்திலிருந்து பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல முதன்மை நினைவகம்ன்றது எதை சொல்கிறாங்க? முதன்மை நினைவகம்னு ரேம் சிம்பிளாக. சரிங்களா? ஸோ இப்போ முதன்மை நினைவகத்திலிருந்து ரேம்லேருந்து எடுத்துகிட்டு வரும். இது அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். கேட்ச் நினைவகம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு காரணம் இந்த நினைவகத்தில் அடிக்கடி தேவைப்படும் மற்றும் அணுகக்கூடிய தரவுகள் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு என்னன்னா ஆக்சஸ் டைம், இயக்க நேரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம வந்து கேஷ் மெமரி யூஸ் பண்ணுறதுனால. ஆனால் அது வந்து கொஞ்சம் விலையும் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஆனால் வெரி ஹை ஸ்பீடாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் ஒவ்வொரு சிஸ்டம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச அளவில், அதாவது அதோடைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான கேஷ் மெமரியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா அதில் ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பற்றி பேசியிருப்போம். ஒன்றுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? கேட்சுக்கும் என்ன ரெஜிஸ்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துருப்போம். கேட்ச் மெமரி ஸ்லைட்லி ஸ்லோயர் தென் ரெஜிஸ்டர் மெமரி. சரிங்களா? அண்ட் ஸ்டோர்ஸ் frequently access data from the main memory to speed up operations. In contrast, register memory அப்படிங்கிறது is directly controlled by the CPU. CPU-னால டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணப்படுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மெமரின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹேண்டில்ஸ் இமீடியட் டேட்டா ஃபார் கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்ணணும்னாலேயும் அதுக்கு வந்து ஒரு இமீடியட் டேட்டா ஒன்று தேவைப்படும். சரிங்களா? ஃப்ரீக்வெண்ட் டேட்டான்றது வேற, இமீடியட் டேட்டான்றது வேற. ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் டேட்டானா நமக்கு அடிக்கடி தேவைப்படக்கூடிய டேட்டாஸ் தான். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரியில் ஸ்டோர் பண்ணப்படும். பட் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்ணுறதுக்கே, ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு டேட்டா வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட் டேட்டான்னு சொல்லுவாங்க. அது வந்து மோர் ப்ரியாரிட்டைஸ்ட் தென் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் டேட்டா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னாலே கண்டிப்பாக அந்த டேட்டா வந்து ஒரு இடத்துல வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி டேட்டாஸை வந்து இமிடியட் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். அந்த ரெஜிஸ்டர் வந்து சிபியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ரெஜிஸ்டர்லேயே மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை வந்து நான் உங்களுக்கு போகிறப்ப சொல்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிராம் எஸ்ராம் பற்றி கொடுத்துருப்பாங்க. டிராம்ன்றது முதன்மை நினைவகம், எஸ்ராம்ங்கிறது நிலையான முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கேஷ் மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ராம் யூஸ் பண்ணப்படுது, டிராம்லையும் யூஸ் பண்ணப்படுது. டிராமில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரேமே வந்து பார்த்திங்கன்னா டிராமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதில் கூட டைப்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இது வந்து அதோடைய டைப்ஸ்.
ஹார்ட் டிஸ்க் உடைய ஒரு பேசிக் ஐடியாலஜி. ஓகேங்களா? 1956 IBM நோட் பண்ணிக்கோங்க. IBM 305 ராமாக் என்பது முதல் கணினி வட்டு கொண்டது அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. சரிங்களா? IBM 305 ராமாக் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வித் அன் HDD அப்படின்னு சொல்லலாம். SSD பாருங்க. ஃப்ளோட்டிங் கேட் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு டெக்னாலஜி நேம் NAND, ஃப்ளோட்டிங் கேட் டிரான்சிஸ்டர்ஸ். எந்த விதமான மூவபிள் பார்ட்ஸும் கிடையாது. சரிங்களா? நோ மூவிங் பார்ட்ஸ், மேக்கிங் இட் ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிளாக இருக்கும். அக்சஸ் டேட்டா எலக்ட்ரானிக்லி ரெடியூசிங் லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தாமதம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். சரிங்களா? இது வந்து கான்செப்ட் ஆரம்பிச்சு, அந்த கான்செப்ட் வந்து 1970s வந்து நமக்கு டிரைவ் பண்ணப்பட்டு 2000 யூஸ் பட்டுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி தான். ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி ஃப்ளோட்டிங் கேட் டிரான்சிஸ்டர்ஸ், எந்த விதமான மூவபிள் பார்ட்டும் இதில் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சிடலாம் நம்ம. சரிங்களா? சிடியோட பேசிக் ஐடியாலஜி. டிவிடி பார்த்தீங்கன்னா 4.7 GB வந்து ஸ்டோர் பண்ணும். ப்ளூரே டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 GB வரைக்கும் ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு ஐடியாலஜி நம்ம சொல்லியிருப்போம். நம்ம அந்த சிடி கிளாஸ் பார்க்குறப்ப நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக சிடியோடைய ஒரு கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 700 MBன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பாலிகார்பனேட் லேயர் வந்து இருக்கும். பாலிகார்பனேட் லேயருக்கு மேலே அலுமினியம் ரெஃப்ளெக்ட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு அக்ரிலிக் லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ லைட்டு வந்து ஒரு ஃபோட்டோ டயோடு லேசர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே பட்டு ஃபோட்டோ டயோடு மூலமாக அப்சர்வ் பண்ணப்பட்டு அந்த டேட்டா வந்து ரீட் பண்ணப்படும். சரிங்களா? அதில் வந்து இன்ஃப்ராரெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அப்புறம் வந்து டிவிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லைட்டோடைய வேவ் லென்த்தை பொறுத்து அது வந்து எப்படி ரீட் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு மாறி அமைக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் அது இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கிளாஸ் வந்து ஒன்ஸ் பார்த்துருங்க. சரிங்களா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் வந்து பிட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ். இந்த இடைவெளிகள்னு சொல்லுவாங்க, பள்ளம் மேடுன்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளம் மேடில் டேட்டா வந்து பதிஞ்சிருக்கும். சரிங்களா? அதை வந்து அந்த லேசர் லைட் வந்து போய் ரீட் பண்ணும். பள்ளமாக இருந்தால் 0, மேடாக இருந்தால் 1 அப்படிங்கிற அந்த டேட்டாவுடைய கால்குலேஷனை வச்சு அது ரீட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகுது சிடியில். சரிங்களா? ரொம்ப ஸ்பீடாக சுற்றும். சரிங்களா? மவுஸ் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்லஸ் என்கில்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1960 பில் இங்கிலீஷோட ஹெல்ப்போட சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு வந்து பேட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1970s அந்த ரேஞ்சில். ஓகேங்களா? 70 நவம்பர் 17 இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 17, 1970 அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பேட்டன் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? காப்புரிமம் வந்து வழங்கப்பட்டுச்சு அவங்க கண்டுபிடிச்ச மவுஸுக்கு. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. யாராவது மவுஸோடைய டைப்ஸ் சொல்ல முடியுங்களா? இந்த டைம் நம்மளாவே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். மவுஸோடைய டைப்ஸ் யாராவது சொல்ல முடியுங்களா? சார் வயர்லெஸ் அண்ட் வயர்டு. வயர்ட் மவுஸ், வயர்லெஸ் மவுஸ். ஓகேங்களா? அது பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு மவுஸுக்கும் ஒரு டைப் இருக்குங்க மேம். இப்போ நீங்கள் சொன்னது கேட்டகரி, காமன் கேட்டகரி வந்து வயர்டு மவுஸ், வயர்லெஸ் மவுஸ். கண்டிப்பாக கீபோர்ட்லேயே அதே மாதிரி வயர்டு கீபோர்டு வரும், வயர்லெஸ் கீபோர்டு வரும் கண்டிப்பாக. ஆனால் வந்து மவுஸில் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபைடாக சில டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு யாராவது சொல்ல முடியுங்களா? ட்ராக் பால், ஆப்டிக்கல், கேமிங். சூப்பர் மேம். ட்ராக் பால், ஆப்டிக்கல் ரெண்டுமே முக்கியமான டைப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருப்பாங்க. வயர்ட் மேம் சொன்ன மாதிரி வயர்டு, வயர்லெஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பேசிக் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ வந்து பொதுவாக இது வந்து இந்த கான்செப்ட் நம்ம மவுஸ் கீபோர்டை பற்றி அதிகமாக டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து நமக்கு தெரியும். ஐகான்ஸை, மெனுஸை அப்புறம் கமாண்ட் பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தா கிளிக் பண்ணி தேர்ந்தெடுத்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பை கொண்டு தான் நம்ம சுற்றி நமக்கு தெரியும். அதில் கூட டைப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல், இயந்திரவியல்னு சொல்லுவாங்க. ஒளியியல், ஆப்டிக்கல், லேசர், அப்புறம் ஏர் மவுஸ், ஏர் சுட்டி. ஏர் மவுஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணப்படுது? ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் சொல்லுங்கள் யாராவது ஏர் மவுஸுக்கு. ஏர் சுட்டி அப்படிங்கிறது வந்து எங்கே யூஸ் பண்ணப்படுது? ஏன்னா மற்ற டைப்ஸ் எல்லாமே வந்து காமனாக நம்ம ஒரு கம்ப்யூட்டரோட சேர்ந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஏர் மவுஸுங்கிறதுக்கான கான்செப்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ன்றதுனால நான் உங்கள்கிட்ட ரேஸ் பண்ணுறேன் இந்த கொஸ்டினை. ரிமோட்டா சார்? எக்ஸாக்ட்லி மேம். இப்போ நம்ம டிவியில் இருக்கு இல்லைங்களா, ஸ்மார்ட் டிவி. அதில் வந்து இப்போ இன்னும் ஸ்பெஷலைஸாக சொல்லணும்னா எல்ஜி டிவி. சரிங்களா?
அதில் வந்து எல்ஜி டிவியோட ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ரிமோட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வச்சுருக்கோம் அந்த ரிமோட். ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும் சரிங்களா. அதில் என்ன நடக்கும்னா நம்ம வந்து எனபிள் பண்ண உடனே கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கும். நம்ம அந்த மவுஸை லைட்டாக நகர்த்தணும்னு கையிலேருந்து இப்படி ஏர்லேயே நகர்த்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மவுஸும் அங்கே நகரும் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து ஏர் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்டேஷனில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஒரு காலேஜில் நீங்கள் ஒரு செமினார் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஸ்க்ரீன் இருக்குன்னு சொன்னால் அங்கே வந்து சின்ன ரிமோட் மாதிரி வச்சுக்குவாங்க. வச்சு ஸ்லைடை வந்து மூவ் பண்ணுறதுக்கு, கர்சரை மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மவுஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஏர் சுட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இதான் அதோடைய டெக்னாலஜி. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம இயரும் பார்த்துருப்போம். ஸோ சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் சரிங்களா. ரப்பர் பால் இருக்கும் உள்ள. ஓகேங்களா. குவார்டினேட்ஸ் வந்து ரீட் பண்ணோம். 1964 வந்து பார்த்தீங்கன்னா என்கில்பார்ட் அப்படிங்கிற ஒரு ஆள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ யூசஸ் அ ரப்பர் ஆர் மெட்டல் பால் தட் ரோல்ஸ் when the mouse is moved. மவுஸ் வந்து மூவ் ஆகுறப்ப அந்த மெட்டல் பாலும் மூவ் ஆகும், ரோல் ஆகும் சரிங்களா. அப்படி ரோல் ஆகுறப்ப அதோடைய கர்சர் மூவ்மெண்ட் வந்து கணிக்கப்படும் சரிங்களா. சென்சார்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணப்படும். பால்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணிடும் கர்சர் மூவ்மெண்ட்டாக. இதுதான் அதோடைய பேசிக் ஐடியாலஜி. அப்போ இதில் இன்னொரு டைப் ஒன்று இருக்குது சரிங்களா. அந்த டைப்போட நேம் நான் சொல்லலை, ஒர்க்கிங் மெக்கானிசம் உங்களுக்கு சொல்லிடுறேன், கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சரிங்களா. மெக்கானிக்கல் மவுஸில் பால் இருக்குது, மவுஸை மூவ் பண்ண முடியும் நம்மளால். அப்போ என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த பால் வந்து மூவ் ஆகுது, ரொட்டேட் ஆகுது, மூவ் ஆகுது, ரோல் ஆகுது. அப்படி ரோல் ஆகுறப்ப மவுஸும் சேர்ந்து ரோல் ஆகும், மீன்ஸ் மூவ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி மூவ் ஆகுறப்ப அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பட்டன் மீன்ஸ் அந்த பால் வந்து ரோல் ஆகுது நமக்கு. அது மூலமாக மவுஸோடைய கர்சருடைய டிடெக்ஷன் வந்து நம்ம நடக்குது. ஆனால் ஒரு டைப் ஆஃப் மவுஸ் இருக்குது. அந்த மவுஸ் என்ன நடக்கும் தெரியுங்களா, அந்த மவுஸே மூவே ஆகாது, அப்படி ஸ்டாண்டர்டாக நிற்கும். அப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும், அந்த பால் வந்து வெளியே தெரியும் சரிங்களா. அந்த பாலை மட்டும் நம்ம நகர்த்தலாம். அப்போ 2 டைப் தான், 2 வித்தியாசம் தான். மெக்கானிக்கல் மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் இருக்கும், அதுக்குள்ளே பால் இருக்கும். நான் சொன்ன டைப் நான் சொல்ல போகிற டைப் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் இருக்கும், பால் இருக்கும். ஆனால் இந்த மெக்கானிக்கல் மவுஸ் இருக்கு இல்லைங்களா, இயந்திரவியல் சுட்டி, அதில் இருக்கக்கூடிய பால் வந்து நமக்கு அது வெளியே தெரியாது சரிங்களா, உள்ளேயே இருக்கும். நம்ம வந்து மவுஸை மூவ் பண்ணுறது மூலமாக பால் வந்து ரோல் ஆகும். ஆனால் அந்த மவுஸில் அந்த பாலோடைய பாதி பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரியும். அப்போ அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையை வச்சு இப்படி மூவ் பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணுவோம். ஆனால் மவுஸ் வந்து மூவே ஆகாது சரிங்களா. அப்படி மூவ் பண்ணுறப்ப அந்த பால் வந்து நம்ம மூவ் ஆகுது இல்லைங்களா அங்கே. அப்போ அது மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்ளிகேஷன் தான். அங்கேயே வந்து சென்சார்ஸ் வச்சு டிடெக்ட் பண்ணி அந்த பால் எவ்வளோ ரோல் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு கர்சர் மூவ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணப்படும். இங்கே வந்து மவுஸே மூவ் ஆகுது, மவுஸ் மூவ் ஆகிறப்ப பாலும் ரோல் ஆகணும். அப்படி ரோல் ஆகிறப்ப நமக்கு கர்சர் மூவ்மெண்ட் வந்து கிடைக்குது. இதான் டிஃபரன்ஷியேஷன். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா அந்த மவுஸோட நேம்ஸ் மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நான் சொல்லியிருப்பேன் அந்த நேமை. அடுத்து ஒளியியல் சுட்டின்னு பாருங்க. லேசர் லைட் வந்துடும் அதுக்கப்புறமா சரிங்களா. லைட் வந்து தரையில் பட்டு மறுபடியும் ரெஃப்ளெக்ட் ஆகி மவுஸுக்கு போகும். அப்படி அது ரெஃப்ளெக்ட் ஆகி மவுஸுக்கு போகுது இல்லைங்களா, அந்த லைட்டை வந்து மறுபடியும் சிடி மாதிரியே சரிங்களா. சிடியில் எப்படி ஃபோட்டோ டைட் வச்சு நம்ம லேசர் லைட்டை வச்சு டிடெக்ட் பண்ணி எடுக்கிறோம், டேட்டா ரீட் பண்ணுறோம், அதே மாதிரி இங்கேயும் லைட்டிங் எமிட்டிங் டயோடு எல்இடி வச்சுருப்பாங்க, ஆப்டிக்கல் சென்சார் வச்சுருப்பாங்க சரிங்களா. அதை வச்சு நம்ம தரையில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட்டோட பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி அது மூலம் சர்ஃபேஸ் மூவ்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணி கர்சர் மூவ்மெண்ட்டாக மாற்றுவோம் நம்ம. அதான் வந்து இதோட ஐடியாலஜி. 1999 வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அண்ட் லாகிடெக் ஓகேங்களா, 2 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மவுஸ் ஓகேங்களா, ஒளியியல் சுட்டி வந்து கண்டுபிடிச்சாங்க ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக பார்த்துட்டு மூவ் ஆகிடலாம். லேசர் மவுஸ் பாருங்கள் 2004 ஓகேங்களா. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இதோட நமக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மவுஸோடையே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் நமக்கு. பயன்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸில் ஹை ப்ரெசிஷன் டாஸ்க்லாம் இருக்கும். இதில் நமக்கு ரொம்ப ஹை சென்சிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா லேசர் மவுஸ் வந்து பயன்படும் சரிங்களா. கிராஃபிக் வடிவமைப்பு, கேமிங் மாதிரி ஒரு ஹை எண்டு ஒரு ப்ராசஸ் டாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஹை ப்ரெசிஷனாக இருக்கும் அந்த டாஸ்க். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம லேசர் மவுஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதோடைய இயர் வந்து பாருங்கள் 2004 லாகிடெக் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு சரிங்களா லேசர் மவுஸ் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள் ஏர் மவுஸ். இதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ரிமோட் மாதிரி இருக்கும் சரிங்களா. ப்ரெசன்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம், ரிமோட் கண்ட்ரோல் டிவைசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. 2007 ஓகேங்களா.
ஜெஸ்டர் பேஸ்ட்னு சொல்லுவாங்க, ஜெஸ்டர் பேஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டாக்டைல் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் விஆர் மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த மவுஸே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வைப்ரேட் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கேம் விளாட்றப்ப இந்த மாதிரி மவுஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால், அந்த கேமில் வந்து ஒரு பள்ளத்தில் குதிக்கிறாங்கன்னா குதிக்கிறது நம்ம டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். லைட்டாக வைப்ரேட் ஆகிறது மூலமாக நம்மளால் உணர முடியும் அந்த கேமை. அந்த மாதிரி தொடு உணர்வை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மவுஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் யூசிங் வைப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் யூசிங் வைப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? இதான் கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். அடுத்து கீபோர்டை பொறுத்த வரைக்கும் மேம் சொன்ன மாதிரி அதில் வந்து மவுஸில் வந்து பார்த்திங்கன்னா வயர்டு வயர்லெஸ் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயர்டு வயர்லெஸ் விர்ச்சுவல் 3 டைப் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ விர்ச்சுவல் அப்படிங்கிறது நம்ம ஸ்க்ரீனுக்கு உள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே விர்ச்சுவலில் வந்துடும். ஓகேங்களா? விர்ச்சுவலாக நம்ம ஒரு கீபோர்டு வந்து இது இல்லாமல் நம்ம ஸ்க்ரீன்லேயே தெரியும். அதை வந்து நம்ம மவுஸ் மூலமாக கிளிக் பண்ணி எடுப்போம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு விர்ச்சுவலில் வந்துடும். மற்றபடி வயர்டு வயர்லெஸ் நமக்கு தெரிஞ்சது தான். இதோடைய ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிக்கல் கீபோர்டுங்கிறது கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் அதில் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் இங்கே மெம்ப்ரேன் கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் வந்து அதிகமாக இருக்கும். அது மூலமாக எல்லா டேட்டாவும் அந்த பின்ஸ் வயர்ஸ் மூலமாக நம்ம கனெக்ட் ஆகி ஒரு சிங்கிள் சர்க்யூட்டுக்கு போயிடும். சரிங்களா? இது அதோடைய பேசிக் ஐடியாலஜி ஃபார் கீபோர்டு. அடுத்து ஸ்கேனர் வந்து பார்த்தோம்னா அதில் நிறைய டைப் ஆஃப் ஸ்கேனர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. பொதுவாகவே ஸ்கேனர்ஸ் ஆர் யூஸ்டு டு என்டர் தி இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி இன்டு தி கம்ப்யூட்டர்ஸ் மெமரி. ஓகேங்களா? நம்ம ஒரு தகவல் வந்து நம்ம ஹார்ட் காப்பியாக இருக்குது, அதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு எப்படி மாற்றிடணும்னா சாஃப்ட் காப்பியாக நமக்கு மாற்றி கொடுக்கும். கம்ப்யூட்டரோட மெமரிக்கு வந்து ஸ்டோர் பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷனை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. கணிப்பொறி நினைவகத்தில் நேரடியாக தகவலை உள்ளிட வருடிகள் பயன்படுத்தப்படுகின்றன சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஜெராக்ஸ் மிஷின் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 1 செகண்ட். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிண்டர்ஸ் வந்து வரும். சரிங்களா? இதில் வந்து நம்ம அந்த சிடியோடைய பேசிக் ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருப்போம் அந்த இடத்துல. ஸோ இதை ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் ரேஸ் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஹோப்ஃபுல்லி ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாலிகார்பனேட் லேயர் இருக்கும், மேலே வந்து ரெஃப்ளெக்டிவ் லேயர் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிலிக் லேயர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே நம்ம ஆர்ட் ஒர்க்லாம் கொடுத்த மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழேருந்து வந்து பார்த்திங்கன்னா லேசர் பீம் வந்து போய் அட்டாக் பண்ணோம். அங்கேருந்து பாலிகார்பனேட் டிஸ்கில் வந்து ரீட் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் கூடிய பிட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணி ஒரு லேசர் லைட் மூலமாக நமக்கு இந்த விஷயங்கள் நடக்கும். டேட்டா வந்து ரீட் பண்ணப்படும். சரிங்களா? இதோட பேசிக் கான்செப்ட். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, பாருங்க இந்த மாதிரி ஒரு ட்ரைவ் வந்து ரன் ஆகும். ஸோ அதில் வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஹெட் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி மேக்னெட்ஸ் மூலமாக ஒர்க் ஆகக்கூடியது தான் காந்தவியல் வட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் மூவிங் பார்ட் வந்து அதிகம். இந்த ஆர்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்ம் வந்து தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? டேட்டாவை ரீட் பண்ணுறப்ப. அதனால ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கேட்கும், கரன்னு சவுண்டு கேட்கும். பழைய ஹார்ட் டிஸ்க்லாம் ரொம்ப அதிகமாக சவுண்டு கேட்கும். சரிங்களா? சிஸ்டமும் சவுண்டு கேட்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி மூவிங் பார்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு எஸ்எஸ்டியை விட கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் வந்து ஒர்க் பண்ணும். சரிங்களா? 1 செகண்ட். அப்புறம் வந்து ஓசிஆர், டிஜிட்டல் கேமரா, மைக்ரோஃபோன்லாம் பார்த்துருப்போம். மானிட்டர் வந்து நிறைய டைப் ஆஃப் மானிட்டர் இருக்குது. சிஆர்டி மானிட்டர் இருக்குது, எல்சிடி மானிட்டர் இருக்குது, எல்இடி மானிட்டர் இருக்குது. ஸோ அதோடைய டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பிக்சர்ஸ் ஆன் மானிட்டர் ஆர் ஃபார்ம்டு வித் பிக்சர்ஸ் எலமெண்ட்ஸ் கால்ட் பிக்சல்ஸ். ஓகேங்களா? இது கொஞ்சம் முக்கியமானது. மாடி பார்த்துட்டு வந்த டைப் எல்லாமே. சிஆர்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டெக்னாலஜி கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பழைய காலத்து கம்ப்யூட்டர்ஸில் இது மானிட்டர்ஸ்லாம் அந்த மானிட்டர்லாம் இந்த மாதிரி தான் டைப் பண்ணப்பட்டிருக்கும். பெருசாக இருக்கும் அந்த மானிட்டர் எல்லாமே. சரிங்களா? டிவிலாம்
கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லைங்களா, பழைய காலத்து டிவி அது எல்லாமே இதில் தான் இருக்கும். சரிங்களா, பின்னாடி மட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இட் ஒர்க்ஸ் பை ஃபயரிங் எலக்ட்ரான் பீம்ஸ் onto the phosphorus coated screen. phosphorus கோட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டக்குன்னு ஃபயர் பண்ணுறது மூலமாக இமேஜஸ் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் ஒர்க் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி டிஸ்பிளேஸ். ஓகேங்களா, எல்சிடிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், லிக்விட் கிறிஸ்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எல்இடின்றது அதே மாதிரி தான், டைப் ஆஃப் எல்சிடி தான். சரிங்களா, எல்இடி இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருமே எல்இடி டிவி தான் வச்சுருக்கோம். சரிங்களா, பேக் லைட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பெட்டர் பிரைட்னஸ் இருக்கும், ஒவ்வொரு இன்ச்லேயுமே ஒவ்வொரு எல்இடி லைட் வந்து பொருத்திருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு எல்இடி லைட் வந்து இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் கிளாரிட்டி டென்சிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இது ஒரு முக்கியமான ஐடியாலஜி. அடுத்து பிரிண்டர்ஸுடைய டைப் இதை பாருங்கள், ஒரு சின்ன காமனாக நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. பிரிண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இம்பாக்டில் வந்து டாட் மேட்ரிக்ஸ், லைன் மேட்ரிக்ஸ் இருக்கும். நான் இம்பாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ஜெட் இருக்கும், லேசர் இருக்கும். சரிங்களா, என்ன பேசிக் ஐடியாலஜி அப்படின்னா, இம்பாக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ரிப்பன் வந்து இருக்கும். அந்த ரிப்பனில் வந்து இங்க் வந்து முக்கப்பட்டிருக்கும். அந்த ரிப்பனில் ஒரு ஹெட் இருக்கும். சரிங்களா, அந்த ஹெட்டு வந்து அந்த ரிப்பனில் போய் அடிக்கும். அந்த ரிப்பனில் இருக்கக்கூடிய மை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹெட்டோடு சேர்ந்து பேப்பரில் டச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேப்பரில் ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஹெட் வந்து போய் டக்குன்னு டச் ஆகி வரும். ஸோ அப்போ டப்புன்னு அடிக்கிற சவுண்டு வரும், நமக்கு போய் அடிக்கும் அது. சரிங்களா, அப்போ அந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துது பேப்பரோட. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இம்பாக்ட் பிரிண்டர், தட்டல் அச்சுப்பொறிகள்னு சொல்லுவாங்க. நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் தட்ட அச்சுப்பொறிகள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசமே கிடையாதுங்க. அது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒன்று இங்க் இருக்கு இல்லைங்களா, இங்க் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் இங்காக இருக்கும் அல்லது பவுடர்ட் இங்காக இருக்கும். ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும் பேப்பரில். ஸோ அந்த டெக்னாலஜியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைபீச் அச்சுப்பொறி, லேசர் அச்சுப்பொறி ரெண்டுமே நடக்கும். சரிங்களா, இதான் அதோடைய பேசிக் ஐடியாலஜி. பிரிண்டர்ஸோட டைப்ஸ் 2 பக்கமாக கொடுத்து அதோடைய தமிழ் அர்த்தமும் கொடுத்துருக்கு, தமிழ் வேர்ட்ஸும் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் மெக்கானிசமும் ரொம்ப சிம்பிள். இம்பாக்ட்னு சொன்னால் அது போய் ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம், டேரெக்டாக பேப்பரோடைய கான்டாக்டை ஏற்படுத்தும். நான் இம்பாக்ட் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக பேப்பரோட கான்டாக்ட் ஏற்படுத்தாது, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணும். சரிங்களா, அந்த மெக்கானிசமுக்கும் பேப்பருக்கு இடையில கேப் இருக்கும். இங்கை வந்து ஜெட் ஸ்பீடில் வந்து ஸ்ப்ரே பண்ணும், அதுதான் அதோடைய கான்செப்ட். மேபி இன்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைபீச்சில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லிக்யூட் இங்க் வந்து இருக்கும், இங்க் கேட்டேஜஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இங்க் ஜெட்டில் யூஸ் பண்ணுவோம். லேசர் பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர்டு இங்க் இருக்கும். சரிங்களா, இது 2 தான் டிஃப்ரென்ஷியேஷன் இதோடையது பேசிக்காக. இம்பாக்ட் பிரிண்டர்ஸோடைய அந்த ஒர்க்கிங் மெக்கானிசம் நம்ம கொடுத்துருப்போம் இந்த இடத்துல. இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிடத்திற்கு 1 முதல் 20 பக்கங்கள் அச்சிடுன்ற மாதிரி போட்டுருப்பாங்க. சரிங்களா, அது முக்கியம். அடுத்து ஸ்பீக்கர்ஸ் நமக்கு தெரியும், ப்ரொஜெக்டர்ஸும் நமக்கு தெரியும். சரிங்களா, பல்லுடக படவீழ்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அந்த 20 பேஜ் வரைக்கும் பிரிண்ட் சொன்னீங்களா சார், அது எந்த இந்த டைப்? ஒன் செகண்ட் அது எப்படி பார்க்கணும்னா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை இம்பேக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 150 1550 சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கேரக்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எத்தனை கேரக்டர்ஸ் வந்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸில் இருக்கிறீங்களா, அது வந்து இந்த அளவுக்கு ஸ்பீட் வச்சுருக்கும். ஸோ இது வந்து டேட்டா பாயிண்ட் தான், டக்கு நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஒரு மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 லைன்ஸ் வந்து அடிக்க முடியும். பிரிண்டர்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் லைன் பிரிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கேப்பபிள் ஆஃப் பிரிண்டிங் மச் மோர் தென் 1000 லைன்ஸ் பெர் மினிட். ஒரு மினிட்டுக்கு 1000 லைன்ஸுக்கு மேலே அடிக்கக்கூடிய பிரிண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் வந்து எஃபிஷியன்ட்டானது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த வயரும் பின்னும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தி பிரிண்டிங் ஸ்பீட் ஆஃப் தீஸ் பிரிண்டர்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 30 to 150,550 சிபிஎஸ் கேரக்டர் பெர் செகண்ட். எதுனா டாட் மேட்ரிக்ஸ். சரிங்களா சார், ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இம்பாக்டில் 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் டாட் மேட்ரிக்ஸ்ன்றதுக்கான டேட்டா பாயிண்ட் 32,550. லைன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு 1000 லைன்ஸ் பெர் மினிட். ஓகேங்களா, இந்த டேட்டா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூவ் பண்ணலாம். அடுத்து நான் இம்பாக்டோடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் கொடுத்துருப்பேன்.
ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய டேட்டா பாயிண்ட் பாருங்கள். தி அவைலபிள் ரெசல்யூஷன் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து டாட்ஸ் பெர் இன்ச்னு சொல்லுவாங்க. டிபிஐனா டாட்ஸ் பெர் இன்ச், அதோடைய கிளாரிட்டியை வந்து குறிக்கக்கூடியது, ரெசல்யூஷனை குறிக்கக்கூடியது. சரிங்களா. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 1200 டிபிஐ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர்ஸுடைய லேசர் பிரிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டியாக பிரிண்ட் பண்ணும். சரிங்களா. அதான் அது சொல்லுவாங்க. பிபிஎம்ங்கிறது பேஜஸ் பெர் மினிட். ஒரு மினிட்டுக்கு 100 பேஜஸ் வந்து அதனால் என்ன பண்ண முடியும்னா லேசர் பிரிண்டர்ஸ்னால கொடுக்க முடியும். எனக்கு தெரியல ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, பட் ஒரு டேட்டா பாயிண்ட்காக கொடுத்துருக்காங்க புக்கில். சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. 100 பேஜஸ் பெர் மினிட். இது வந்து எதுனா லேசர் பிரிண்டரில் வரும். சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெட். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 20 பேஜஸ் வந்து நமக்கு அச்சிடும். இது அதோடைய வேகம். சரிங்களா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம மெக்கானிசம் ப்ளஸ் அதில் டேட்டா பாயிண்ட் ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும் நம்ம. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ. நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்ஸ் தான். சரிங்களா. நினைவகம், உள்ளீடு சாதனங்கள், வெளியீடு சாதனங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிபியூன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ. சரிங்களா. இதுவுமே நம்ம சொன்ன மாதிரி தி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஏஎல்யூ ப்ரொமோட் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி. ஸோ இந்த வார்த்தை தான் நான் ஆக்சுவலாக அப்போ அதை யோசிச்சுட்டே இருந்தேன். டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, ஒரு கம்ப்யூட்டருடைய டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஏஎல்யூவை பொறுத்து தான் அமையும். சரிங்களா. ஸோ எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்கான அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ தான். சரிங்களா. பேஸ்ட் ஆன் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஃப்ளோ ஆஃப் டேட்டா, கட்டுப்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறையை இது பண்ணும். சரிங்களா. செயல்முறை மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. மெமரியிலிருந்து கட்டளைகளை எடுத்து அதை மதிப்பீடு செய்து டீகோட் செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணும். சரிங்களா. முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டைப்ஸ். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது விஷயம் என்னென்னா, நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, சாஃப்ட்வேர்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன. சாஃப்ட்வேர்ங்கிறது ஒன்றுமே இல்லை, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கட்டளைகளோட தொகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். கட்டளைனா என்ன தெரியும், இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியும், அது டேட்டாலேருந்து உருவாயிருக்கு. ப்ராசஸ்டு டேட்டா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லுவோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய தொகுப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அதில் நம்ம ஸ்பெசிஃபைடாக ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறோம், அது வந்து குறிப்பிட்ட செயல் தான் செய்யும் அப்படின்னு சொன்னால் அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அது வந்து டேரெக்டாக ஹார்ட்வேரோடைய இன்டர்லைட் ஆகும், ஹார்ட்வேரை வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வந்துடும். இவ்வளோ தான் நீங்கள் ஹார்ட்வேர், இது சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. சரிங்களா. 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். நான் மாதிரி சொல்கிற மாதிரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், பயன்பாட்டு மென்பொருள், சிஸ்டம் சாஃப்ட்வேர், அமைப்பு மென்பொருள். சரிங்களா. இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லாங்குவேஜ் ப்ராசஸஸ், டிவைஸ் டிரைவர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர்லேருந்து வரும். லாங்குவேஜ் ப்ராசஸஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு கோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோடிங்கை வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து மிஷின் லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி அந்த கோடில் இருக்கக்கூடிய எரர்ஸை செக் பண்ணக்கூடியது எல்லாமே லாங்குவேஜ் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவைஸ் டிரைவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைஸ் வந்து நம்மளுடைய டிவைஸில் ஜாயின் பண்ணுறோம், ஒரு பென்ட்ரைவை ஜாயின் பண்ணுறோம், புதுசாக இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ்ன்னு சொன்னோம். அந்த டிவைஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வந்து வரும் நமக்கு. மற்றபடி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்காக இருக்கட்டும், இந்த நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த கீநோட் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வந்து நமக்கு வரும். சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ முக்கியமானது இந்த கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிரல் பெயர்ப்பி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. நான் சொன்னேன் இந்த லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸில் கம்பைலர், இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்கான டிஃபரன்ஷியேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்போ இந்த கிளாஸ் எடுத்தப்ப. சரிங்களா. ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பைலர், இன்டர்பிரிட்டர் ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடில் இருக்கக்கூடிய நம்முடைய ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய எரரை வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லும். ஸோ இந்த மாதிரி கம்பைலர், இன்டர்பிரிட்டர், நிரல் பெயர்ப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து இயக்க அமைப்பு, ஓகேங்களா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது எல்லாமே சேர்ந்து நமக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸில் வந்து வரும். சரிங்களா. லாங்குவேஜ் ப்ராசஸர் அப்படிங்கிறது தான் அதோடைய காமன் நேம், கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர் உடையது. சரிங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து
அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சார் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டருக்கு கொஞ்சம் திருப்பி சொல்ல முடியுமா சார் டிஃபரன்ஸ்? கம்பைலர் இன்டர்பிரேட்டரா மேம்? ஓகே, ஒன்றும் இல்லை மேம். இப்போ நம்ம வந்து ஒரு சோர்ஸ் கோடு, நம்ம சோர்ஸ் கோடு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் உருவாக்க போகிறோம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இந்த மாதிரி இப்போது கீநோட் அல்லது ஜூம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜூம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நம்மளாம் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கோட் பண்ணணும். சரிங்களா? அப்போ கோட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஜாவா, C++, பைத்தான் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கோட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த கோடை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். ஹை லெவல் லாங்குவேஜ்னா நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் டைப் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதுதான் வந்து சோர்ஸ் கோட். அந்த சோர்ஸ் கோடை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் கோடை மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றுவோம். மெஷின் கோடாக மாற்றுவோம். 0s and 1s மாற்றுவோம். அப்படி மாற்றுறப்பயேவும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கோடு, அதில் என்னென்ன எரர்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்மளுடைய கோடை, நம்மளுடைய சோர்ஸ் கோடை ஹை லெவல் லாங்குவேஜ் கோடை நமக்கு வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜ் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம், அந்த 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 நிரலுடைய பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு லாங்குவேஜ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாங்குவேஜ் ப்ராசஸரில் நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று கம்பைலர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க, அசம்பிளரும் சொல்லுவாங்க. சரிங்களா? அசம்பிளர் வந்து பொதுவாக அதிகமாக சொல்ல மாட்டாங்க, பட் நமக்கு காமன் டைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் எடுத்துக்கலாம். அசம்பிளர் சேர்த்தாலும் தப்பு இல்லை, தாராளமாக சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த லாங்குவேஜ் ப்ராசஸருடைய ஒரு முக்கியமான பணி, ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டைப் பண்ணக்கூடிய ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோட்ஸை நமக்கு வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறப்ப அது எரரை வந்து டிடெக்ட் பண்ணும். சரிங்களா? அந்த எரரை டிடெக்ட் பண்ணி அந்த எரரை வந்து நம்ம சரி பண்ணதுக்கப்புறமா அது கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? அது எப்படி கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து கம்பைலர் இன்டர்பிரட்டரில் மாறும். கம்பைலர் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு 1000 லைன் கோட் அடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 1000 லைன் கோடை ஒரு சிங்கிள் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து மொத்தமாக எரர் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் நமக்கு. சரிங்களா? அது வந்து கம்பைலர். அதாவது 1000 லைனையும் செக் பண்ணி 1000 லைன்லையும் இவ்வளோ எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துரும். அப்படி பண்ணுச்சுன்னா அது வந்து கம்பைலர். ஓகேங்களா? இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது ஒரு லைனை செக் பண்ணோம், அந்த ஒரு லைனில் எரர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதை நமக்கு காட்டிடும். அடுத்த லைனுக்கு போகவே போகாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரட்டர். அப்போ கம்பைலர், இன்டர்பிரட்டர் இது ரெண்டுமே என்ன பண்ணுது? பொதுவாகவே நம்ம டைப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் கோடை செக் பண்ணுது, எரர் இருக்கான்னு செக் பண்ணுது. எரர் இல்லையா, எரர் இல்லைனா அதை வந்து என்ன பண்ணுதுன்னா லோ லெவல் லாங்குவேஜுக்கு, மீனிங் மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு, அதாவது 0s and 1s கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் கோட்ஸை நமக்கு ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து லோ லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைலர்னு சொல்லுவோம், இன்டர்பிரட்டர்னு சொல்லுவோம். அதோடைய காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா மேம்? கிளியராக இருக்குங்களா? கிளியர் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுவுமே வந்து ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுது, மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்ஏ பண்ணும். சரிங்களா? அப்படி பண்ணால் தான் நம்ம சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சிஸ்டமை பவர் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டோம், ஆன் பண்ண உடனே அந்த போஸ்ட்டு, இந்த பயாஸ் எல்லாம் ரன் ஆயிரும். முடிஞ்ச உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம அந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு யூஸருக்கும் அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, வன்பொருட்கள், அது ரெண்டுக்குமே ஒரு பாலமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் தான், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் இதில் சொல்லலை, சேர்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, ஃபைல் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃபைல்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் மெமரி மேனேஜ்மெண்ட்றது அதுதான். சரிங்களா? அதாவது நினைவக மேலாண்மைன்னு சொல்லுவாங்க, அதையும் கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணணும், ஒரு டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறது. இப்போ பேக்ரவுண்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஸ்டமுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்போ அது வந்து ஒரு ப்ராசஸ், அது பேக்ரவுண்டில் நடக்குது. அதே மாதிரி இங்கே மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் எதுன்னு ஓப்பன் ஆகிருக்கு, எது ஓப்பன் ஆகலை, எதுக்கு மெமரி கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் தான். அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. நம்ம உருவாக்கக்கூடிய அந்த கோப்புகள், ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ ஃபைல்ஸை மேனேஜ் பண்ணுறது ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு, ப்ளஸ் நம்மளுடைய மொத்த டேட்டாவை, மெமரியை, அதாவது இப்போ இந்த கீநோட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னா
இது ரன் ஆகுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மெமரி தேவைப்படும். அந்த மெமரி அலோகேட் பண்ணி கொடுக்குறது மெமரி மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இந்த ஃப்ரீ ஃபார்ம் இருக்குன்னா, இந்த ஃப்ரீ ஃபார்ம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான மெமரி அலோகேட் பண்ணி கொடுக்குறது இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் தான். சரிங்களா? அப்போ மல்டிபிள் டைம்ஸில் நம்ம ஒரு சிங்கிள் டைமில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை நம்ம ரன் பண்ண முடியும். அப்படி பண்ணணும்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் தான். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட் இருக்குது. பொதுவான காமனாக நம்ம வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இது 5மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். கண்டிப்பாக எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் அது ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானதே ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் நிறைய பேருக்கு குழப்பக்கூடியதும் சரி, நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியமானது இது மட்டும்தான். சரிங்களா? இதில் நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஓகே. ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் புக்கில் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அதுக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த இடத்துல. இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இதுக்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தாலும் சரி, ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய புக்கு நீங்கள் எடுத்து படித்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? அதில் பாருங்கள், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய பேசிக்கான ஒரு கேட்டகரைசேஷன், ஒரு டைப்னு சொல்லுவாங்க. சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்கிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? அதை சிங்கிள் யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, சிங்கிள் டாஸ்கிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பயனர் வந்து ஒரு பயனர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டு முறைமை. ஓகேங்களா? அப்படி இல்லைனா ஒரு பணியை மட்டும் செய்யக்கூடிய செயல்பாட்டு முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிங்கிள் யூசர் வந்து ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன் மட்டும் தான் அதில் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரியான ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்கிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாம் வாய்ஸ் சொல்லலாம், எம்எஸ் டாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸே இருக்காது, கிராஃபிக்ஸே இருக்காது, கம்ப்ளீட் டைப் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஒரு 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 ப்ராசஸ் பண்ணோம்னா அதை டைப் பண்ணுவோம், அதை போகும், ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஒரு டைமில் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் நடக்கும். அது ஒரே ஒரு யூஸர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ இந்த லேப்டாப்பில் நான் யூஸ் பண்ணுறதே சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங் தான். இப்போ நான் வந்து இருக்கேன்னா நான் சிங்கிள் யூசர். இந்த சிங்கிள் யூசர் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இதில் நான் லாகின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, மல்டி டாஸ்க் பண்ணுறேன்னா, அப்போ இந்த வாட்ஸ்அப்புங்கிறது, இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். மேம் ஆல்ரெடி கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே இருப்பாங்க பைத்தான் ஐடியலி ஓப்பன் பண்ணுறேன்னா, இதில் வந்து சிம்பிளாக நம்ம பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டைப் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு கோட் மேம், நம்ம ப்ரோக்ராமிங் கோட். சரிங்களா? இப்படி நான் அப்படி கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இன்டர்பிரட்டர் இருக்கு இல்லைங்களா, அது இந்த ஒரு லைனை செக் பண்ணி இந்த லைனில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து எனக்கு காட்டும். இப்போ நான் அதே என்ன பண்ணுறேன், PRIN மட்டும் கொடுத்து வெல்கம்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணோம், நமக்கு எரர் கொடுக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைனை வந்து ரீட் பண்ணி அதில் கூட எரர் டிடெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறது இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வரும். ட்ரேஸ் பேக்னு சொல்லி கொடுத்து நேம் எரர்னு சொல்லுது. பிரிண்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து பண்ணிட்டு இருக்காது, ஒவ்வொரு லைனை செக் பண்ணது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதுக்கான நாலேஜ் வந்து அது கிடையாது. சரிங்களா? ஸோ அதை வந்து பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த லாங்குவேஜ் ப்ராசஸஸ். அதுதான் இது பண்ணுது. சரிங்களா? ஸோ இது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் டேரெக்டாக ஹார்ட்வேரோட கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஒன்ஸ் வந்து ப்ராப்ளமே இல்லை, கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் அந்த பிரிண்ட் அந்த நம்ம டைப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெல்கம் அப்படிங்கிற விஷயத்தை, இந்த கமாண்டை வந்து 0s and 1s கன்வெர்ட் பண்ணி ஹார்ட்வேர் கொடுத்துரும். அங்கேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுதான் வந்து அந்த இன்டர்பிரட்டருடைய முக்கியமான வேலை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை சிங்கிள் டைமில், சரிங்களா, அட் அ டைமில் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஒரு சிங்கிள் யூசர் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு பயனர் பல பணிகளை வந்து ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய செயல்பாட்டு முறைமை அப்படின்னு அர்த்தம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸாக இருக்கட்டும், மெசிண்டோஸ் ஓஎஸாக இருக்கட்டும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்குது மெசிண்டோஸ் ஓஎஸ். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் வந்து மல்டிபிள் டாஸ்க்கை வந்து நீங்கள் சிங்கிள் யூசர் வந்து ஒரே நேரத்தில் செய்ய முடியும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. உபுண்டு சர்வர்ஸ்லனா அது பொதுவாக நடக்கும். சரிங்களா? அப்போ மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்வரில் வந்து ஓஎஸை போட்டுருவாங்க. அந்த ஓஎஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து அட் அ டைமில் வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்து பல பணிகளை பல பயனர்கள் ஒரே நேரத்தில் செய்வாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான செயல்பாட்டு முறைமையை சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உபுண்டு சர்வர் ஓஎஸ் சொல்லுவாங்க. சர்வர் ஓஎஸ்ன்னு பொதுவாக அதுவாக சொல்லுவாங்க. விண்டோஸ் சர்வர் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரே. சரிங்களா? அதில் உபுண்டு விண்டோஸ்லாம் வந்து கம்பெனிஸ் அதோடைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். பட் சர்வர் ஓஎஸ்ங்கிறது காமன் நேம். சர்வர் ஓஎஸ்னா ஒரு காமனான சர்வரில் அந்த ஓஎஸை போட்டு விட்ருவாங்க. அப்போ எல்லா கம்ப்யூட்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரன் ஆகும். இது எங்கே யூஸ் ஆகும்னா ஒரு ஹை காஸ்ட் கொடுத்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மகிட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்குன்னா 10 கம்ப்யூட்டருக்குமே ஒவ்வொரு டைமும் அந்த சாஃப்ட்வேரை வாங்க முடியாது காசு கொடுத்து. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 10 கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டர் சர்வராக மாற்றி அந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸை போட்டுருவாங்க. அப்போ அந்த 9 கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்ப்யூட்டரோட இணைஞ்சிருக்கும். அப்போ இதை நம்ம ஆன் பண்ணோம்னா அது மூலமாக அந்த 9 கம்ப்யூட்டர்லேயுமே அந்த ஒரு சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் வரும். சரிங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா பல பயனர்கள் மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் பல பணிகளை செய்யும் ஒரே நேரத்தில் செய்யும் செயல்பாட்டு முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த 3 டைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் காட்டுறேன். மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங், சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங், சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்கிங் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. சரிங்களா? சார் டவுட் சார். மேம் சொல்லுங்க மேம். மல்டி டாஸ்க் மல்டி யூசர்ல வந்து அந்த 9 சிஸ்டம் கனெக்ட் பண்ணிருக்கிறதுல 9லயும் டிஃப்ரெண்ட் இதை ப்ரோக்ராம் பண்ணலாம்ல சார்? இல்ல எல்லாத்துலயும் ஒரே ப்ரோக்ராம் தான் பண்ண முடியுமா? டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் கனெக்டடா இருக்கு, கனெக்டடா இருக்குன்றோம். சோ நம்ம பண்றது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் தான் பண்ணலாம் அப்படிதானே சார்? கண்டிப்பாக அது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஓஎஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் சர்வர் ஓஎஸில். சரிங்களா? சர்வரில் வந்து ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அந்த ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் ஆகும், இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகும், இந்த கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் ஆகும். இப்போ நம்ம 3 கம்ப்யூட்டர் லாகின் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இல்லைங்களா? வேர்டு ஓப்பன் பண்ணி இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணலாம், இந்த கம்ப்யூட்டரில் எக்ஸல் ஓப்பன் பண்ணி பண்ணலாம், இந்த கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸில் மல்டிபிள் எஸ் மேம் ரிசோர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அதான் இந்த இடத்துல பல பயனர்கள் பல பணிகளை வந்து செய்யலாம் ஒரே நேரத்தில். எல்லா பணிகளும் ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். பொதுவாக நம்ம காலேஜஸ்லாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சர்வரில் வந்து ஒரு போட்டுருவாங்க, எல்லா கம்ப்யூட்டர்லேயும் வந்துடும். நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதை டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன்ஸை வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் பல பயனர்கள் பல பணிகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய செயல்பாட்டு முறைமைன்னு சொல்லி முடிப்பாங்க. ஓகேங்களா மேம்? கிளியருங்களா? தேங்க்யூ சார். ஓகே மேம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயக்க அமைப்பின் முக்கிய அம்சங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்துடும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? இதுலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டிலாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணல இன்னும். சரிங்களா? ஸோ இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் யூசர் இன்டர்ஃபேஸ்னா இதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. வரைகலை பயனர் இடைமுகம் அப்படின்னு அர்த்தம் தமிழ் நேம். ஓகேங்களா? வரைகலை பயனர் இடைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு யூசருக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் பெஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு விண்டோஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூசர் இன்டர்ஃபேஸுக்கும் ஒரு ஆப்பிள் லேப்டாப் மேக் ஓஎஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸுக்கும் வித்தியாசம் இருக்கும். இங்கே பாருங்களேன், இப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ் உடையது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி கிளிக் பண்ணுறப்ப இங்கே போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கீழே இருந்து வரும் அப்படின்றப்ப நமக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அதனுடைய விஷயம். அதே மாதிரி விண்டோஸும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த உலகத்திலேயே வந்து அதிகமான மக்களால் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா அது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஏன்னா அது அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க யூசர்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி மெத்தடாலஜி அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால். அடுத்து வந்து இது வந்து முக்கியமாக இது என்ன பண்ணுதுன்னா பயனர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இடைமுகம் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சரிங்களா? அப்போ யாருமே கம்ப்யூட்டரே வந்து அதிகமாக தெரியாதவங்க கூட என்ன பண்ணலாம், அதை ஓப்பன் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு அவங்கள ரன் பண்ண முடியும். பிகாஸ் அது வந்து ஃபுல்லாமே அந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெமரி மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டும் நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதில் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 4 டைப் இருக்கும். இந்த 4 டைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபிஃபோ அதாவது ஒரு ப்ராசஸை ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த மாதிரி முறைகள்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபிஃபோனா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்.
அது முதல்ல ஒரு ப்ராசஸ் வந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து அந்த ப்ராசஸை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த ப்ராசஸ் வந்து போகும். ப்ராசஸர் அதாவது ஓஎஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ அந்த மெத்தடாலஜி பேர் ஃபிஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. முதலில் வந்தது முதலில் செல்லுதல் அப்படின்ற மாதிரி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறியது வந்து முதல். அதாவது இப்போ ஒரு மல்டிபிள் நிறைய ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து சின்ன ப்ராசஸாக ஃபஸ்ட் எடுத்து அதை முடிச்சு விட்டுரும். இப்போ ஷார்ட்டஸ்ட் ஜாப் வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு அனுப்பிச்சிடும். பெரிய ப்ராசஸாக கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இப்போ கடைகள்லாம் நம்ம பண்ணுவாங்கல்ல, உனக்கு எத்தனை பொருள் 10 பொருளா, உனக்கு எத்தனை ஒரு பொருள் இருக்கவங்களுக்கு டக்குன்னு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்னு சொல்லி அந்த கான்செப்டில் வந்து வரும். ரவுண்ட் ராபின் அப்படிங்கிறது வட்ட வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் டைம் கொடுத்துருவாங்க சரிங்களா. இப்போ ஒரு ரவுண்ட் ராபின்னா இப்போ ஒரு 5 ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 ப்ராசஸ்க்குமே ப்ராசஸ் 1க்கு 15 மினிட்ஸ், ப்ராசஸ் 2க்கு 15 மினிட்ஸ், ப்ராசஸ் 3க்கு 15 மினிட்ஸ், ப்ராசஸ் 4க்கு 20 மினிட்ஸ், ப்ராசஸ் 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ்னு கொடுத்துருவாங்க. அப்போது இந்த ப்ராசஸ் 1 இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு அலோகேட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான். அந்த 15 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருந்தாலும் சரி, அந்த ப்ராசஸ் முடியாட்டினாலும் சரி, அடுத்த ப்ராசஸுக்கு ஜம்ப் ஆயிரும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமே சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடாலஜிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி, முன்னுரிமைக்கு ஏற்ப. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராசஸில் எனக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி ஜூம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும், ப்ளஸ் உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் வந்து கரெக்டாக தெரியணும். அதான் எனக்கு முக்கியம். இப்போ எனக்கு பேக்ரவுண்டில் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெசேஜ் எனக்கு இப்போ தேவையே கிடையாது சரிங்களா. ஆனால் எனக்கு வந்து முக்கியமானது என்ன, இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷனை கிளியராக காட்டணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ என் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் மல்டிபிள் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அல்காரிதம்னா செயல்பாடுகள், ஒரு ஒர்க்கிங் மெத்தடாலஜி. அந்த மெத்தடாலஜியை பேஸ் பண்ணி இந்த மாதிரி 4 மெத்தடாலஜி பேஸ் பொதுவாகவே இருக்கும். இதில் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ப்ராசஸை வந்து மேனேஜ் பண்ணும் சரிங்களா. அந்த 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 கான்செப்டோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த 4 டைப்பையும் பார்த்து வச்சுக்கோங்க. FIFO, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ரவுண்ட் ராபின், பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சரிங்களா. ஸோ அதை டீட்டெயில்டாக நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஓகே, அடுத்து கோப்பு மேலாண்மை. இதில் வந்து ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைல் அலோகேஷன் டேபிள். இதில் வந்து கேட்பாங்க இந்த கான்செப்டை சரிங்களா. ஓகே, அதோடைய தமிழ் நேம் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. கொடுக்கல தமிழ் நேம். கோப்பு ஒதுக்கீட்டு தமிழ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பு ஒதுக்கீடு அட்டவணை சரிங்களா. ஃபைல் அலோகேஷன் டேபிள். இது வந்து ஒரு மெத்தடாலஜி. நம்ம ஃபைல் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜி சரிங்களா. ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுக்கு மெத்தடாலஜின்றத விட ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபேட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து அதிகமான ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணப்படும் சரிங்களா. அதில் வந்து ஃபைல் நேம், டைப், சைஸ், ஸ்டார்டிங் அட்ரஸ், சக்ஸஸ் மோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை டேபிள் மாதிரி அலோகேட் பண்ணி அதில் வந்து நம்ம சேமித்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைலும் வந்து ஸ்டோர் பண்ணப்படும். அதாவது அதனுடைய அடுத்த விதமான அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் ஃபார் ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா NTFSன்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம். அடுத்த தலைமுறை கோப்பு முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. EXT2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸில் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த 3 டைப் ஆஃப் அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஃபேட், ஃபைல் அலோகேஷன் டேபிள், கோப்பு ஒதுக்கீடு அட்டவணை, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம். இது எதுக்கு அதாவது என்னென்னா அடுத்த தலைமுறை கோப்பு முறைமை, EXT12 லினக்ஸில் வந்து ஸ்பெசிஃபைடாக ஒர்க் பண்ணோம். இந்த லினக்ஸ் EXT12 இருக்குங்க, இதை வச்சு ஒரு 1 வேர்டே புக் பேக்கில் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு சரிங்களா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஐடியாலஜியை கொடுக்கும், மெத்தடை கொடுக்கும் சரிங்களா. ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், அதை காப்பி பண்ணுறோம், அதுக்குன்னு ஒரு மெமரி அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே இந்த டெக்னிக்ஸ் மூலமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி அந்த டெக்னிக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க சரிங்களா. அப்போ ஃபைல் அலோகேஷன் டேபிள்ங்கிறது ஃபைலை ஒரு விதமாக ஸ்டோர் பண்ணும். அதில் வந்து ஃபைல் நேம், சைஸ் எல்லாமே ஒரு விதமாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்புறம் வந்து NTFSங்கிறது அதில் ஒரு டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணப்படும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு மெத்தடாலஜியை கொடுக்குன்றதுனால அதுக்கு நேம் கொடுத்து நம்ம அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது தான் OS தான். அது பண்ணக்கூடிய இந்த செயல்பாட்டுக்கு பேர் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட், கோப்பு மேலாண்மை அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. இது கொஞ்சம் முக்கியமானது. இதில் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்து வரும் நமக்கு சரிங்களா. ஸோ இப்போ மாடர்ன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்
now support fingerprint scanners, facial recognition and retina scanning for secure user authentication. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நான் என்னோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது பாருங்கள், zoom.us இஸ் அக்சஸிங் யுவர் ஸ்க்ரீன்னு சொல்லி எனக்கு மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்குது. நானும் வந்து இதை என்ன பண்ணுறேன், இதை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் ரீசெண்டான அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹைட் ஆகலை. அப்போ இன்னொரு அப்டேட் கொடுத்து அதை வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ எதுக்கு அந்த அப்டேட் வருது அப்படின்னா, வாட்ஸ்அப் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாட்ஸ்அப் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை அப்டேட்டாக வச்சுருக்கணும். அதில் வந்து நிறைய விதமான புதுமைகளை வந்து பூத்தணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து செக்யூரிட்டி வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் அப்டேட் வந்து வரும். விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, விண்டோஸ் 11க்குள்ள மல்டிபிள் வெர்ஷன்ஸ் வருது. இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு அப்டேட் தான் இது, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சொல்லும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொபைல் ஃபோனில் உங்களுடைய கேமராவோ அல்லது உங்களோட லொக்கேஷனோ ஆக்சஸ் ஆச்சுன்னு சொன்னால் க்ரீன் கலர் டாட் வரும் மேலே. ஸோ அது எதுக்குன்னா, உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய கேமராவோ உங்களுடைய லொக்கேஷனோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் முக்கியமானது. ஸோ என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அதுதான். என்கிரிப்ஷனும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் ப்ரொவைட் பண்ணப்படும். குறியாக்கம் சொல்லுவாங்க என்கிரிப்ஷன். அது பிட்லாக்கர், ஃபைல் வாலெட்டு, இந்த மாதிரி விஷயங்களும் கொடுக்கப்படும். ரியல் டைம் அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஆன்டிவைரஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். விண்டோஸ் டிஃபெண்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது தான், ஓகேங்களா? ஸோ நச்சுநிரல் கொல்லின்னு சொல்லுவாங்க. ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எந்த வகையான மென்பொருள்? இந்த கொஸ்டின் நம்ம அடி கேட்டது தான் அந்த கிளாஸ் நடத்துகிறப்ப. மறுபடியும் கேட்குறேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். வாட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ஆர் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம்ஸ்? நச்சுநிரல் கொல்லி மென்பொருட்கள் எந்த வகையான மென்பொருள்? அமைப்பு மென்பொருளா, பயன்பாட்டு மென்பொருளா? அப்ளிகேஷன். சூப்பர் மேம், அவ்வளோதான். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சரிங்களா? அமைப்பு மென்பொருள் அப்படின்னு பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டும் பண்ணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல் லெவல் ஆக்சஸ் பண்ணணும். ஃபைல் லெவல் ஆக்சஸ்னா அதுக்கு தான் இந்த பிட்லாக்கர், ஃபைல் வாலெட்லாம் சொல்லுவோம், சரிங்களா? சிஸ்டம் லெவல் அப்படின்னு சொன்னால் நம்ம லாகின் பண்ணி வரோம் இல்லைங்களா, நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்மளுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே பாஸ்வேர்டு போடாமல், லாகின் பாஸ்வேர்டு கொடுக்காம யாருமே உள்ள நுழைய முடியாது. அது சிஸ்டம் லெவலில். நெட்வொர்க் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ப்ரௌசர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்யூட்டர் வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகக்கூடிய மெத்தடாலஜி வந்து மாறும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான 3 லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, சரிங்களா? ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு யூசருக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க, சரிங்களா? ஸோ இதாவது இதோட ஐடியாலஜி. ஸோ 9:30 ஆயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ரிவிஷனில் வந்து நம்ம கான்செப்ட்ஸோட ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா QA செஷன்ஸ் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதை மேக்ஸிமம் நான் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ பெண்டிங் இருக்கக்கூடிய ரிவிஷனை நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இது கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். யாருக்கா டவுட் இருக்குங்களா? எந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணுமா சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் மிச்சத்தை. சார், கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன சார்? கிளவுட் கம்ப்யூட்டிங், ஓகேங்க மேம். நெக்ஸ்ட்டுங்க மேம், டவுட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 செகண்ட்.